Hallelujah. 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 பரிசுத்தரே நன்றி 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 நன்றி. உன்னதமான தெய்வமே நன்றி நன்றி ஆண்டவரே. Hallelujah. 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 கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜனே நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். மகிமையானவரே நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நீர் நல்லவர் நீ நல்லவர் நீ நல்லவர். எங்கள் தேவனே நீ நல்லவர் தேவனே நீ நல்லவர் தேவனே நீ நல்லவர் தேவனே நீ நல்லவர். உன்னதரே நீ நல்லவர் அப்பா. ஹalleluya ஹalleluya. நீர் நல்லவர் நீர் நல்லவர் நீர் நல்லவர் நீர் நல்லவர் நீர் நல்லவர் நீர் நல்லவர். ஹalleluya 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 ஹalleluya. பரிசுத்தரே நன்றி 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 ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா. எல்லாரும் ஸ்தோத்திரத்தோடு ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். கர்த்தர் நல்லவர், கிருபையாய் நம்மை கொண்டு வந்த தேவன் இந்த நாளிலே தமது மகிமையை வெளிப்படுத்துவாராக. அவருடைய பிரசன்னத்தினாலே நம்மை கர்த்தர் மூடுவாராக. ஹalleluya ஹalleluya. உன்னதரே நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். நீ நல்லவர் நீ நல்லவர். ஹalleluya 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 ஹalleluya. உம்மை உயர்த்துகிறோம் உம்மை வாழ்த்துகிறோம் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் பரிசுத்தர் நீர் பரிசுத்தர் நீர் பரிசுத்தர் நீர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நீர் செய்த நன்மைகள் ஏராளம் அப்பா. நீர் பாராட்டின கிருபை அதிகம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை வாழ்த்துகிறோம் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் உம்மை உயர்த்துகிறோம். நீர் நல்லவர். ஹalleluya 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 ஹalleluya. நீர் நல்லவர் நீர் நல்லவர் நீர் நல்லவர் நீ நல்லவர் நீ நல்லவர். அரசாளுகிறவரே ஆளுகை செய்பவரே நன்றி 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 நன்றி. நன்றியோடு உம்மை உயர்த்துகிறோம் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் நடுவில் பெரிய காரியங்களை செய்கிறவரே. உம்முடைய நாமத்தின் நிமித்தம் கூடுகிற இடத்திலெல்லாம் நீர் எங்களுக்காய் வருகிற தெய்வம் அல்லவா ஆண்டவரே. இந்த ராத்திரி நேரத்தில் இந்த ஆராதனை கர்த்தர் எங்கள் நடுவில் நீர் வந்திருப்பதற்காக நன்றி 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 ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தினால் இந்த இடத்தை கர்த்தர் நிரப்புவீராக. உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை பலப்படுத்துவீராக நிரப்புவீராக 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 நிரப்புவீராக. ஆளுகை செய்யும் ஆவியானவரே எங்களை பலியாய் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் ஆளுகை செய்வீராக எங்களை ஆளுகை செய்வீராக எங்களை ஆளுகை செய்வீராக. ஹalleluya 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 ஹalleluya. எங்கள் சத்தத்தை கேட்கிறவரே எங்கள் ஆராதனை அங்கீகரிக்கிறவரே நீர் ஒருவரே ஆராதனைக்குரியவர் நீர் ஒருவரே ஆராதனைக்குரியவர் நீர் ஒருவரே போற்றப்படத்தக்கவர். ஹalleluya 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 ஹalleluya. உன்னதமானவர் மகிமைப்படுவீராக உன்னதமான தேவன் மகிமைப்படுவீராக உன்னதமான தேவன் மகிமைப்படுவீராக உன்னதமானவர் மகிமைப்படுவீராக. நீர் உயர்த்தப்படுவீராக நீர் உயர்த்தப்படுவீராக. ஹalleluya 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 ஹalleluya. நீ நல்லவர் நீ நல்லவர் நீ நல்லவர் நீ நல்லவர் நீ நல்லவர் நீ நல்லவர். ஹalleluya ஹalleluya. ஆளுகை செய்பவரே எங்கள் நடுவில் நீர் மகிமைப்படுவீராக. உம்மை நோக்கி வந்திருக்கிறோம்
உம்மை நோக்கி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் முகங்கள் உமக்கு நேராய் திருப்பப்படட்டும். எங்கள் இருதயங்கள் உமக்கு நேராய் திருப்பப்படட்டும். எங்கள் எண்ணங்கள் உமக்கு நேராய் திருப்பப்படட்டும். அரசாளும் தெய்வம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்து நிற்கிறே. உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே. அரசாளும் தெய்வம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்து நிற்கிறே. உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே. கூக்குரல் கேட்பவரே நன்றி நன்றி ஐயா. கூக்குரல் ஹல்லேலூயா நன்றி யா. குறைகளை தீர்ப்பவரே நன்றி நன்றி ஐயா. எங்கள் குறைகளை தீர்ப்பவரே நன்றி நன்றி ஐயா. அரசாளும் தெய்வம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்து நிற்கிறே. உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே. அரசாளும் பாடுங்க. அப்பா ஆர்வமாய் வந்திருக்கிறே. உம் நாமம் சொல்லி க்ளோரி சொல்லுவோம். பெலனே கண்மலையே பெலனே கண்மலையே நன்றி நன்றி ஐயா. என் பெலனே கண்மலையே நன்றி. ஆமே பெரியவரே என் உயிரே நன்றி நன்றி ஐயா. எங்கள் பெரியவரே என் உயிரே நன்றி நன்றி ஐயா. அரசாளும் தெய்வம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்து நிற்கிறே. உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி சொல்லுங்க. நினைவெல்லாம் அறிபவரே நினைவெல்லாம் அறிபவரே நன்றி நன்றி ஐயா. என் நினைவெல்லாம் ஆமே நன்றி. ஹல்லேலூயா. நிம்மதி தருபவரே நன்றி நன்றி ஐயா. எனக்கு நிம்மதி தருபவரே நன்றி நன்றி ஐயா. அரசாள்பவரே அரசாளும் தெய்வம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்து நிற்கிறே. உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே. நலன் தரும் நல் மருந்தே நலன் தரும் நல் மருந்தே நன்றி. அவரை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். நலன் தரும் நன்றி. ஆமே நன்மைகளின் ஊற்றே
நன்றி நன்றி ஐயா, எங்கள் நன்மைகளின் ஊற்றே நன்றி. ஆமென். அரசாளும் தெய்வம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திரு. ஆமென். மரணத்தை ஜெயித்தவரே, மரணத்தை ஜெயித்தவரே நன்றி. ஆமென். மரணத்தை ஜெயித்தவரே நன்றி. ஆமென். மன்னாவை பொழிந்தவரே நன்றி. இப்படி சொல்லுங்க, வார்த்தையை தருபவரே, வார்த்தையை தருபவரே நன்றி. பாடுக. அரசாளும் தெய்வம், அரசாளும் தெய்வம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்து நிற்கிறேன். ஹல்லேலூயா. உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே. விண்ணப்பம் கேட்பவர், விண்ணப்பம் கேட்பவரே நன்றி. ஆமென். எங்கள் விண்ணப்பம் கேட்பவரே நன்றி. என் கண்ணீரை துடைப்பவரே நன்றி நன்றி ஐயா, எங்கள் கண்ணீரை துடைப்பவரே நன்றி நன்றி ஐயா. அரசாள்பவரே, அரசாளும் தெய்வம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்து நிற்கிறேன். உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம். ஒரு விசை கூட, அரசாள்பவரே, அரசாளும் தெய்வம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்து நிற்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். அப்படியே ரெண்டு கரங்களை உயர்த்தி அசைத்து சொல்லுங்க, ஆராதனை ஆராதனை சத்தம் உயர்த்தி பாடுவோம். ஆராதனை ஆமென். என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் ஓ எப்போதும் இருக்கிற, எப்போதும் இருக்கின்ற, இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே, எப்போதும் இருக்கின்ற, இனிமேலும் வருகின்ற எங்கள். உம் நாம வாழ்க, உம் நாம வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. எங்கள் வாழ்க்கையில் உம் நாம வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம். எல்லாரும் சேர்ந்து கடைசி ஆராதனை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆராதனை ஆராதனை பாடுக. ஆராதனை. Glory Father. Hallelujah, hallelujah. மகிமையானவரே,
மகிமையானவரே ஆராதனை. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. ஆராதனை எங்கள் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர். அப்படியே சேர்ந்து ஒரே சத்தமாய் ஹல்லேலூயா. நீரே, நீர் மாத்திரமே, நீர் ஒருவரே, நீர் ஒருவரே ஆராதனைக்குரியவர், நீர் ஒருவரே போற்றப்படத்தக்கவர். என் ஆண்டவர் மகிமைப்படுவீராக. அல்லேலூயா. மகிமை 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 மகிமை. தேவ சபையிலே தேவன் எழுந்தருளுவாராக, தேவன் மகிமைப்படுவாராக, அவர் மாத்திரம் உயர்த்தப்படுவாராக. ஆமே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமையாய் கிருபையாய் நம்மை கொண்டு வந்த தேவன் அவருடைய சமூகத்திலே நம்மை களிகூர பண்ணுவாராக, களிகூர பண்ணுவாராக. Glory, 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 glory. கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகட்டும். Hallelujah. Thank you Jesus. எல்லா மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படும். தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. தடைகளை எல்லாம் கர்த்தர் மாற்றுவீராக. ஆண்டவரே, ஆரம்பம் முதலே தெய்வ பிரசன்னத்தினாலே எங்கள் ஒவ்வொருவரை கர்த்தர் நிரப்பும்படி எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை அனுபவிக்க விடாதபடி எங்களுக்குள்ள ஏதாவது குறைகள் இருக்குமானால் ஆண்டவரே கர்த்தர் இப்பொழுதே சுத்திகரிப்பீராக. உம்முடைய பலிபீடத்தில் எங்களை முற்றிலும் ஒரு விசை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை அனுபவிக்காம நாங்க போக கூடாதப்பா. உம்முடைய தொடுதலை அனுபவிக்காம நாங்க போக கூடாது ஆண்டவரே. நாங்கள் ஏறெடுக்கிற ஆராதனை உம்மை தொடணும். நீர் உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை தொடணும்ப்பா. இந்த அனுபவத்தில் ஒவ்வொருவரும் இந்த நாள் காணப்படுவார்களாக. கர்த்தர் ஆளுகை செய்யுங்க, சுத்திகரிங்க. உண்மையோடு ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. நாங்கள் பாடுகிற பாடல்கள், ஏறெடுக்கிற ஆராதனை உமக்கு மகிமையா இருக்கட்டும். வேண்டிய வார்த்தைகள் மூலமாய் கர்த்தர் இடைபடும். உம்முடைய பிள்ளைகள் எந்த நிலையில் வந்திருக்கிறார்கள் என்பது உமக்கு தெரியும் ஆண்டவரே. கர்த்தர் பேசுவீராக. உருவாக்க வேண்டிய விதத்தில் எங்களை உருவாக்குங்க ஆண்டவரே. ஆண்டவர், உமக்கு பிரியமான பாத்திரங்களாய் நீர் எங்களை வணைந்து கொள்வீராக. தாழ்த்துகிறோம், முற்றிலும் உடைய கரத்திலே தருகிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டும். நீர் இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அப்படி எழுந்து நின்று ஒரு சங்கீத பகுதியை நாம் சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தர் நல்லவர். 5வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்வோம். சங்கீதங்கள் புஸ்தகம் 5வது அதிகாரம். எல்லாரும் சேர்ந்து சத்தத்தை உயர்த்தி அந்த வாசனங்களை வாசித்து கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். 5வது சங்கீதம். கர்த்தாவே, என் வார்த்தைகளுக்கு செவி கொடு, என் தியானத்தை கவனியும். நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன். என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். காலையிலே உமக்கு நேராய் வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். நீர் துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல, தீமை உம்மிடத்தில் சேர்வதில்லை. வீம்புக்காரர் உம்முடைய கண்களுக்கு முன்பாக நிலை நிற்க மாட்டார்கள். அக்கிரமக்காரர் யாவரையும் வெறுக்கிறேன். பொய் பேசுகிறவர்களை அழிப்பீர். இரத்த பிரியனையும் சூதுள்ள மனுஷனையும் கர்த்தர் அருவருக்கிறார். நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். கர்த்தாவே, என் சத்துருக்கள் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவ்வைப்படுத்தும். அவர்கள் வாயில் உண்மையில்லை, அவர்கள் உள்ளம் கேடுபாடு உள்ளது. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேதக்குழி, தங்கள் நாவினால் இச்சகம் பேசுகிறார்கள். தேவனே, அவர்களை குற்றவாளிகளாக தீரும். அவர்கள் தங்கள் ஆலோசனைகளாலேயே விழும்படி செய்யும். அவர்கள் துரோகங்களினுடைய திரட்சி நிமித்தம் அவர்களை தள்ளிவிடும். உமக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்களே, உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவீர். ஹல்லேலூயா. 7வது வசனத்தை சேர்ந்து ஒரு விசை சத்தமாய் வாசிக்கலாமா? நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்திற்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். ஹல்லேலூயா. அப்படியே உட்கார்ந்து கொள்வோம். கர்த்தர் நல்லவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த
நைட் வர்ஷிப்பில் வந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் புதிதாய் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளையும் வாழ்த்துகிறோம். ஆன்லைன் மூலமாக இணைந்து தேவனை ஆராதிக்க இணைந்து இருக்கிற தேவ பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். எத்தனை பேர் சொல்ல முடியும், நானும் அவருடைய மிகுந்த கிருபையினால் ஆலயத்துக்குள்ள வந்திருக்கிறேன்? அப்படி சொல்றவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஹல்லேலூயா. ஒவ்வொரு முறை ஆலயத்துக்குள்ள வரும்போதும் இதை மறந்துடவே கூடாது. பலன் இருந்ததினால் வரவில்லை, ஆமென். படிப்பு இருந்ததினால் வரவில்லை, ஆமென். நான் இந்த சபை அங்கத்தினர் ஆனதினால வரல, அவருடைய மிகுந்த கிருபையினால் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறான். கொண்டு வந்து என்ன செய்வேன், என்னை கொண்டு வந்தவர் நான் என்ன செய்வேன்? அதே சங்கீதத்தில் அதே வார்த்தை சொல்லப்படுகிறது, ஆமென். உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். வந்து யாரை நினைக்கணும்னா அவரை மட்டும்தான் நினைக்கணும், ஆமென். அவரை நினைக்கணும் சொல்லிட்டு 11வது சங்கீதத்தில் 11வது வசனத்தில் சொல்றார், உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்கள். ஆமென். உள்ள வந்துட்டா அவர் மேல் உள்ள நேசத்துல அவருக்குள்ள களி கூற தொடங்கிடும், ஆமென். அந்த சூழ்நிலை பல விதத்துல வந்திருக்கலாம், ஆனா உள்ள வந்துட்டு எனக்கு ஃபுல்லா அவர் தான் சொல்றாங்க மட்டும். ஹல்லேலூயா. நன்றியோடு ஆண்டவரை கொஞ்ச நேரமா பாடி ஆராதிக்க போகிறோம், ஆமென். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த, ஆமென். நம்மை மறவாமல் நம்மை நடத்துகிற அவருடைய கிருபைகளுக்காக எண்ணி நாம் துதிக்கலாமா? ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ, நம்மை மறவா அவர் கிருபை என்னையே துதிக்க வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி சொல்லுங்க. நம்மை மறவா அவர் கிருபை என்னையே சொல்ல. நன்றி பலிகள், நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோ. துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை பாடுக பார்க்கல. நன்றி பலிகள், நன்றி பலிகள், ஆமென். துதி பலிகள், ஆமென். சொல்லுவோம், கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ, நம்மை மறவா அவர் கிருபை என்னையே சொல்லுவோமா? கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ, நம்மை மறவா அவர் கிருபை. ஆமென். நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உடைய ஆலயத்திற்குள்ள இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிற எல்லாருக்குமே கிருபை பாராட்டப்பட்டது. ஆனா நமக்கு கொஞ்சம் கிருபை எக்ஸ்ட்ரா. எதுக்கு தெரியுமா? இன்னைக்கு ஆலயத்தில் கொண்டு வந்து உட்கார வைக்கிறது. ஹல்லேலூயா. ஜீவனோடு இருக்கிற எல்லாருக்கும் கிருபை பாராட்டப்பட்டது. எத்தனை பேர் சொல்ற எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இன்னைக்கு பாராட்டி இருக்கிறார்? என்னப்பா எக்ஸ்ட்ராவா பாராட்டு? ஆலயத்துக்குள்ள கொண்டு உட்கார வச்சுட்டார், ஆமென். ஆலயத்துக்குள்ள கொண்டு வந்து உட்கார வச்சுட்டார், ஆமென். ஒவ்வொரு முறை தேவ சமூகத்துல ஆமென் வந்து உட்கார்ந்த உடனே எண்ணங்கள் பல விதத்துல வரும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் நடக்கிற பாதை என்பது இல்லை. சில நேரத்தில் சில வாரங்கள், இந்த வாரத்தில் எல்லா நாளுமே எனக்கு நல்லா தான் இருந்துச்சான்னு கேட்டேன். நல்ல நாட்கள் தான் கர்த்தர் தர எல்லா நாளுமே. ஆனால் நான் நினைத்தது போல நடக்கலை சில காரியங்கள், இல்லை சில எதிர்பார்ப்புகளுக்கு மாறி நடந்தது உண்மைதான். ஆனால் எத்தனை பேர் சொல்ல முடியும் அவர் சமூகத்தில் அவர் பாராட்டுற கிருபை என்பது எனக்கு அது பெருசுன்னு சொல்றவங்க மட்டும் நல்ல கரங்களை தட்டி சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துமா? நல்ல கையை தட்டி அவர் செய்த கிருபைகளை பாட போகிறோம். இன்னும் நல்ல கரங்களை தட்டி ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, நன்றி பலிகள், நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம், ஆமென். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை சந்தோஷத்தோடு கர்த்தர் செய்த
நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை என்னைய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை. உடன்படிக்கை எனக்கு தந்து, உடன்படிக்கை எனக்கு தந்து, உந்தனின் பிள்ளையா தெரிந்தெடுத்தி, மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டி. உடன்படிக்கை உடன்படிக்கை எனக்கு தந்து, உந்தனின் பிள்ளையா ஆமென் மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் நல்ல சந்தோஷத்தோடு கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை என்னைய துதிக்க வந்த. கர்த்தர் செய்த நன்மைக்காக glory glory. நம்மை மறவா அவர் கிருபை. சொல்லுங்க. வாதைகள் என்னை சூழ்ந்த போது, வாதைகள் என்னை சூழ்ந்த போது, செட்டைகளாலே என்னை மறைத்தி, பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீர். வாதைகள் என்னை சூழ்ந்த போது, செட்டைகளாலே என்னை மறைத்தி, பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள். சந்தோஷத்தோடு கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை என்னைய துதிக்க வந்தோம். ஆமென். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். மறவா அவர் கிருபை. தேவைகள் நெருக்கி நின்ற போது, தேவைகள் நெருக்கி நின்ற போது, அற்புதமாக பெருக வைத்தி, கண்ணீரின் பாதையில் திகைத்த போது, கண்மணியே என்று என்னை அழைத்தி, தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக செய்தி, கண்ணீரின் பாதையில் திகைத்த போது, கண்மணியே என்று என்னை அழைத்தீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக glory ஷரகபலன் ஓரகதரியாதரா சந்தரராதரே ஆமென். நீ துதிக்கவ கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். ஆமென். சொல்லு. நன்றி பலிகள் செலுத்திய ஆமென். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை. கடைசியா கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை. சொல்லுங்க. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா. ஹல்லேலூயா. ஒரு விஷயம் கூட. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை என்னைய. பாடுங்க. கர்த்தர் செய்த ஆமென். ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. நம் தேவன் எவ்வளவு நல்ல தேவன், அதிசயமாய் நம்மை நடத்துகிறவர். ஆமென்.
அதனாலதான் உபாகமத்தில் எழுதி வைத்திருப்பார், உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. உங்களை இதுவரை நடத்தினதை பாரு, நடந்த பாதையை பார்க்காத அந்த பாதையில் நடத்தினதை பாரு. ஆமே, பாதை கடினம் தான், ஆனால் அந்த பாதையில் நடத்திட்டு இருக்கிறார். என்ன ஹல்லேலூயா. அந்த கடைசி சார்ந்த அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்ணீரில் என்னை தூக்கி எடுத்தார்ல, கண்மணியே என்று என்னை அழைக்கிறார். இல்லை, ஆடு முள்ளுகளுக்கு இடையில சிக்கி கொண்டிருந்த போது மெய்ப்பன் தேடி போகிறான். போய் கண்டுபிடித்த உடனே அந்த ஆடை தூக்கிற போகல, ஆடு இப்போ முள்ளுக்குள்ள இது கத்துது. எப்படி வெளியில வர்றது, இதுல இருந்து எப்படி என்னால் வெளியில வர முடியுங்கிறது அது சொல்ல முடியாம கத்தி வழியில கத்திட்டு இருக்கும்போது முதல்ல அந்த சத்தம் மெய்ப்பன் காதுல கேட்டு, மெய்ப்பன் அதை கேட்ட உடனே என்ன செய்வார் தெரியுமா, அந்த ஆடுக்கு ஒரு சிக்னல் கொடுப்பார். ஏ, நான் வந்துட்டே இருக்கிறேன். எடுத்தோடனே கை வைக்க மாட்டேன், எடுத்தோடனே வார்த்தை. அதே போலதான் கண்ணீர்ல திகைச்சு இருக்கும்போது முதல்ல என் காது கேட்டது, கண்மணியே நான் வர்றேன்ப்பா. இல்ல, சத்தத்தை கேட்க பண்ணிட்டார்னா அடுத்து கை வைப்பார்னு அர்த்தம். விசுவாசிக்கிறவங்க மட்டும் நல்லா கையை தட்டி, சத்தம் கேட்டுடுச்சுன்னா கை வைப்பார்னு அர்த்தம். நல்ல கரங்களை தட்டி, க்ளோரி க்ளோரி. இன்னைக்கு சத்தம் கேக்குது, ஆண்டவர் கை வைப்பார். இந்த நெருக்கத்தில் என் ஆண்டவர் கை வைப்பார். இந்த கஷ்டத்தில் ஆண்டவர் எனக்காய் கரத்தை வைப்பார். நம்புறவங்க மட்டும் கரத்தை உயர்த்தி சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல அவர் சத்தம் தான் கேட்க வேண்டுவார். பள்ளத்தாக்கில் என்னை நடத்தி கொண்டு போகும்போது அவருடைய கோலும் தடியும் என்னை தேற்றும். முதல்ல சத்தம் கேட்கும், கோலை வச்சு தட்டுவார். மெய்ப்பன் இருக்கிறேன்ப்பா நான் இருக்கிறேன்பாங்கிற சத்தம் முதல்ல கேட்கும். அப்படி கேட்கறதுனால ஆட்டுக்கு ஒரு நம்பிக்கை, அடுத்த என் வாழ்க்கை மாறப்போகுது, அடுத்து என் வாழ்க்கை பாதை மாறப்போகுது. விசுவாசிக்கிற தேவ பிள்ளையே, இந்த மாலை நேரத்தில் சில உள்ளத்தோடு ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறா. இன்னைக்கு சத்தம் கேட்டுடுச்சா, அவன் கரத்தை வைப்பார். மெய்ப்பன் கரம் படும் இந்த ஆட்டின் மேல. நம்புறவங்க மட்டும் நல்ல கரங்களை தட்டி, எப்படி கை வைப்பார் தெரியுமா, எடுத்த உடனே ஆட்டுக்கு மேல கை வைக்க மாட்டார். ஏன்னா ஆட்டை இப்போ அப்படியே கை வச்சு இழுத்தா முள்ளு இன்னும் கிழிச்சிடும். முதல்ல அவ கை வைக்கிறதே முள்ளுல தான் கை வைப்பார். உன்னை எது நெருக்குதோ அதுக்கு மேலதான் கை வைப்பார். அவன் என் பிள்ளையா நீ நெருக்கிற, அவன் நெருக்குகிறது மேல கை வச்சுட்டு நம்மளை தூக்குவார் பாருங்க, ஒரு தூக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு கேட்டுட்டேன், இனி பார்க்க போறேன், இனி பார்க்க போறேன், இனி பார்க்க போறேன். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நல்ல கையை தட்டி, நம்மை மாறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி. ஓ, நம்மை மாறவா அவர் கிருபை எண்ணிய. தேவைகள் நெருக்கி நின்ற போது, தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தி, கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தி. பாடுங்க, தேவைகள் ஆமே அற்புதமாக. கண்மணியே கண்மணியே, நல்ல கரங்களை தட்டி, கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா. ஹல்லேலூயா. அப்படியே சொல்லுங்க, நீர் செய்ததை மறக்க கூடுமோ, இந்த வாழ்க்கை நீர் தந்தது. நீர் செய்ததை மறக்க கூடுமோ, இந்த வாழ்க்கை நீர் தந்தது. உம்மை ருசித்தே நல்லவர் என்று இன்னும் துதிப்பே நன்றியோடு. உம்மை ருசித்தே நல்லவர் என்று இன்னும் துதிப்பே. ஒரு விஷயம் கூட, நீ செய்ததை மறக்க கூடுமோ, இந்த
நல்லவர் என்று துதிப்பே, நன்றியோடு உம்மை ருசித்தே. ஆமென். சொல்லுங்க. காலங்கள் கடந்து போனதோ, காலங்கள் கடந்து போனது, உம் கிருபை என்னை நிறுத்துதே. காலங்கள் கடந்து போனது, உம் கிருபை என்னை நிறுத்துதே. இக்கட்டுக்கெல்லாம் விலக்கி உந்தன் மறைவில் வைத்திரே. இக்கட்டுக்கெல்லாம் விலக்கி என்னை. நல்ல கரத்தை தட்டி, நீ செய்ததை, நீர் செய்ததை மறக்க கூடுமோ இந்த வாழ்க்கை? ஆராதிக்க பார்க்கலாம். எல்லாத்தையும் மறந்து கர்த்தர் உங்களுக்கு செய்கிறது நினைத்து. ஆமென். இந்த வாழ்க்கை நீர் தந்தது, உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் நன்றியோடு உம்மை ருசித்தேன். ஹல்லேலூயா. சொல்லுங்க. தேவைகள் என்னை சூழ்ந்ததே, தேவைகள் என்னை சூழ்ந்ததே, உம் கரங்கள் எல்லாம் தந்ததே. தேவைகள் என்னை சூழ்ந்ததே, உம் கரங்கள் எல்லாம் தந்ததே. எட்டாததை என் கையில் எடுத்து தந்தி இயேசுவே. கரங்களை கட்டி, நீர் செய்ததை மறக்க கூடுமோ இந்த வாழ்க்கை நீர் தந்தது, நீர் செய்த. glory glory ஷரப்ரா லரகதரா லேரிம்ரோ ஷதரா. உம்மை துதி நல்லவர் என்று இன்னும் துதிப்பே நன்றியோடு. ஆமென். ஆமென். கடைசியா, கர்த்தர் செய்த நன்மைக்காய், கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை என்னைய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த, கர்த்தர் செய். glory 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 ஷாப்ரா லரா கபரா ஹத்தலா ராதரா glory பிரபு ஷலதரியா தரபல பௌதரா ரிகபக ஷியத்தரா. மகிமையாய் நடத்துகிறவர், மகிமையாய் நடத்துகிறவர். கர்த்தர் செய்த, கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஓ, நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமையா. glory பலஷதரா பிரேபல ஹந்தரா கஷ்யதரா. கர்த்தர் செய்த நன்மை, கர்த்தர் செய்த நன்மை. ஹalleluya. glory மலஹந்தரா ஷயதரா லேரே கரபோஷயதரா. சிக்கிருக்கிற ஆட்டுக்கு மெய்ப்பன தவிர வேற யாரையும் எதிர்பார்க்காது, வேற எந்த ஆட்டையும் எதிர்பார்க்காது, வேற எந்த மனுஷனையும் எதிர்பார்க்காது. அந்த ஆட்டுக்கு ஒரே ஒரு எதிர்பார்ப்பு தான், என் மெய்ப்பன் வரணும், என் மெய்ப்பன் வரணும். ஆமே. அந்த இடத்துல வேற யாரு வந்தாலும் ஒன்னு பார்த்துட்டு பரிதாபமா போயிடுவாங்க, இல்லைன்னா எடுத்து கசாப்பு கடையில தான். எனக்கு இனி ஒரு வாழ்க்கை இந்த நெருக்கத்தில் வந்து உண்டாகணும்னா எனக்கு அந்த மெய்ப்பன் வந்தா மட்டும்தான். அதனால இந்த ஆடு எதுவரை கத்துது தெரியுமா? அந்த மெய்ப்பனுக்கு சத்தம், அந்த மெய்ப்பனுக்கு சத்தம் அது தன் காதல் விழுறது வர இந்த நெருக்கத்தை அது கத்துது. ஆமே. ஒரு தெய்வ பிள்ளை நல்லா புரிஞ்சுக்கணும், எனக்கு அவர் மட்டும்தான் உண்டு. ஆமே. என் நெருக்கத்தில் நான் கத்துறது ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான், என் மெய்ப்பண்ட மட்டும்தான் நான் கத்துவேன். அவர் தான் எனக்கு எல்லாமே, அவர் தான் எனக்கு எல்லாமே. ஹல்லேலூயா. அவர் தான் எல்லாமே. இது ஒரு தேவ பிள்ளை மறந்துடவே கூடாது. என் கத்துறதுக்கு அவர் மட்டும்தான். முள்ளுக்குள்ள இருக்கிற ஆடு எத்தனை பேரை பார்த்துருக்கோம், வழியில எத்தனை பேரை பார்த்துருக்கோம். வேற எந்த ஆட்டை நோக்கி கத்தாது, வேற எந்த மனுஷனையும் நோக்கி கத்தாது. ஏன்னா மற்ற யாருக்குமே தான் எதுக்கு கத்துறேங்கிறது புரியாது.
நான் என்ன நிலைமையில இருந்து கத்துறேங்கிறது புரியாது. நேற்று கூட செய்தி கேட்டோமே, நான் ஏன் அழுறேங்கிறது யாருக்கும் புரிஞ்சிக்க முடியாது. ஆனால் நான் அழுற சத்தம் கேட்டு நான் எதனால அழுறேங்கிறத அவர் பார்த்தால் அவர் தூரத்துலேருந்து கேட்டே சொல்லிடுவார். கேட்டே சொல்லிடுவார். ஏன்னா அவ்வளோ தெரியும் அவருக்கு, அந்த டியூன் தெரியும். இந்த ஆடு பசியில் கத்துதா, இந்த ஆடு வழியில் கத்துதா, இந்த ஆடு சந்தோஷத்தில் கத்துதாங்கிற டோன் வந்து யாருக்கு தெரியும்னா மெய்ப்பனுக்கு தெரியும். மெய்ப்பனுக்கு தெரியும். இயேசுவின் நாமத்தில் சொல்றீங்க, நீங்க எதனால அழுறீங்க, எதனால கத்துறீங்கிறது அவருக்கு தெரியும். அவரை போல யாருமே என்ன ஆதரிக்கவும் முடியாது, தேற்றவும் முடியாது, நடத்தவும் முடியாதுன்னு சொல்றவங்க மட்டும் நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்து. ஹல்லேலூயா. எல் ஷடாய் ஆராதிப்பே, எலோகி ஆராதிப்பே, அடோனா ஆராதிப்பேன், இயேசுவே ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோகி ஆராதிப்பேன், அடோனா ஆராதிப்பேன், இயேசுவா ஆராதிப்பேன். உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவே என் தேவா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவே என் தேவா. சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, உம்மைதானே, உம்மைதான் எந்த வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளே, நீரில்லா எந்த வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. உம்மைதான் எந்த வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளே, நீரில்லா எந்த வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. எல் ஷடாய் ஆராதிப்பே, எலோகி ஆராதிப்பே, அடோனா ஆராதிப்பேன், இயேசுவா ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோகி ஆராதிப்பேன், அடோனா ஆராதிப்பேன், இயேசுவா ஆராதிப்பேன். கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே, கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல ரெண்டு கரத்தை உயர்த்தி எல் ஷடாய், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோகி ஆராதிப்பேன், அடோனா ஆராதிப்பேன், இயேசுவா ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோகி ஆராதிப்பேன், அடோனா ஆராதிப்பேன், இயேசுவா. ஆமென். மரணத்தின் பாதைதனில் மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. மரணத்தின் பாதைதனில் மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனா ஓ எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஓ அடோனா. நீங்க மட்டும் பாடுங்க பார்க்கல. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஷரகா வலதரா, எனக்கு எல்லாமுமானவரே ஆராதிப்பேன், இயேசுவா. எல் ஷடாய், எல் ஷடாய் ஆரா
எலோஹி ஆராதிப்பே அடோனா. சொல்லுங்க, உம்மை போல யாருண்டு, உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மைத்தானே நம்புவேன் என் தேவா. சொல்லுங்க பார்க்கலாம், உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மைத்தானே நம்புவேன். ஆண்டவரை பார்த்து உம்மைத்தான், உம்மைதான் இந்த வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளே, நீரில்லா எந்த வாழ்வு வீணாய்தானே போகுதையா. உம்மைதான் இந்த வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளே, நீரில்லா எந்த வாழ்க்கை வீணாய்தானே போகுதையா. எல் ஷடாய் ஆராதிப்பே. அவரை ருசிக்கிறவங்க, அவரை இப்படி ருசிக்கிற தேவ பிள்ளைங்க, இந்த மாலை நேரத்தில் நன்றியோடு ஆராதிப்பே. எல் ஷடாய் எலோஹிம் ஆராதிப்பே அடோனா ஆராதிப்பே. இயேசுவா எல் ஷடாய் எல் ஷடாய் ஆராதிப்பே. எலோஹிம் எனக்கு நீங்க தான் எல்லாமே, நீர் ஒருவரே. சொல்லு, எல் ஷடாய் எல் ஷடாய். ஓ ஓ ரிகலகத் யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. யாரும் அறியாத அழகான கண்கள், அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினை. எல்லாரும் ருசித்து ஆராதிக்கலாம். அவரை நினைச்சு உங்க அழகா எல்லாரும் கண்களை மூடிக்கொள்ளும். வேற யாரையும் நினைக்காதீங்க, வேற எதையும் நினைக்காதீங்க. அவர் தான் எல்லாமே, அவர்தான். ஓ தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. தூக்கி எறியப்பட்ட என்னை வேணும்னு எடுத்துட்டீங்களா ஆண்டவரே? யாருமே கை வைக்க யோசிக்கலையப்பா. உம்முடைய கரம் ஒன்று அல்லவா என்னை தொட்டது. அழகான அழகான கண்கள், ஓரிகமஷகதராவும் அழகான கண்கள் என்னை கண்டதா. ஹல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு 4 கரம் நம்ம மேல படுதுன்னா, அடிக்கடி சொல்ற வார்த்தை, 4 பேர் இன்னைக்கு நம்ம கிட்ட வந்து பேசுறாங்கன்னா அவர் நம்ம கிட்ட பேசினதுனால மட்டும். ஆமென். நான் என் வாழ்க்கை அப்படிதான் பார்ப்பேன். எனக்கு 4 பேர் என்னை எடுத்து பயன்படுத்துறாங்கன்னா, 4 பேர் என்கிட்ட வந்து மரியாதையா பேசுறாங்கன்னா, இவங்க எல்லாரும் பேசுறதுக்கு முன்னாடி ஒருத்தர் வார்த்தை எனக்காய் பேசப்பட்டதுனால் அதனால ருசிக்கிற தேவ பிள்ளைங்க. ஆமாம், அப்படியே எழும்பி நிற்கலாமா ஒரு சில நிமிடங்கள்? ஆண்டவர் கரத்தை அப்படியே விட்டு கொடுத்து ஆராதிக்க போறோம். ஆராதனை என்பது ஒருத்தர் சொல்லி நான் ஆராதிக்கிறது இல்ல, உள்ள வந்துட்டேனாலே நானும் ஆண்டவர். ஆமாம், இங்க இருந்து இவங்க கைட் பண்ணுவாங்க, பாடுங்க, கை தூக்குங்க, இது இல்லைங்க ஆராதனை. அது வந்து இல்லை, இந்த பிடி வாத்தியார் சொல்றது மாதிரி இங்க இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து கை தூக்குங்க, கையை கீழே போடுங்க, கையை நீட்டுங்க, இப்ப கொஞ்சம் அழுங்க, கொஞ்சம் சிரிங்க. உள்ள வந்த உடனே நான் அழுறது வந்து அவரை நினைச்ச உடனே எனக்கு ஆட்டோமேட்டிக்கா அழுக வரும். நான் சிரிக்கிறதுன்னா அவரை நினைச்ச சந்தோஷத்துல, நான் கையை உயர்த்துறதுன்னா அவரை மகிமைப்படுத்தி நான் உயர்த்துறது. ஆமா, அப்ப
அப்படி நான் எப்போ இன்வால்வ் ஆகுறேனோ அந்த ஆராதனை தான் சரியான ஆராதனை. ஆமாம். ஐயோ பாஸ்டர் இப்போ கை தூக்கலைன்னா என்னையே பார்க்குறாரு அப்படிலாம் இல்லை. அதனால 5 காசு பிரயோஜனம் கிடையாது. 5 காசு பிரயோஜனம் கிடையாது. பாஸ்டர் பார்க்குறாரு அதனால சத்தமாக பாடும், சுத்தம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் சத்தமாட்ட பாடாட்டாலும் உங்கள் இருதயம் திறந்து நீங்கள் அவரை அப்படி இந்த ஆராதனை நோக்கி கூப்பிடுறீங்கன்னா அவர் வேற எங்கேயும் போக மாட்டார். உங்கள் பக்கத்தில் நின்றுவார். உங்கள் பக்கத்தில் நின்றுவார். எங்க எத்தனை பேருக்கு சொல்ல முடியும் இந்த ஆராதனையில் இங்க நிக்கிற எல்லாரை காட்டிலும் எனக்கு என் ஆண்டவர் பெரியது சொல்றவங்க, எனக்கு ஆண்டவர் செய்தது பெரியது சொல்றவங்க, எனக்கு ஆண்டவர் பாராட்ட கிருபை பெருசு சொல்றவங்க தேவனுக்கு மகிமையா. ஷாரா கதரியாதரா லேரி வலஷியாதரே எல் ஷடாய் ஆராதிப்பே, எலோஹிம் ஆராதிப்பே, அடோனா ஆராதிப்பே, இயேசுவா ஆராதிப்பே, எல் ஷடாய் ஆராதிப்பே, எலோஹிம் ஆராதிப்பே, அடோனா ஆராதிப்பே, இயேசுவா. once again எல் ஷடாய், எல் ஷடாய் ஆராதிப்பே, எலோஹிம் ஆராதிப்பே, அடோனா ஆராதிப்பே, இயேசுவா ஆராதிப்பே, எல் ஷடாய். glory ஆமென். அடோனா ஆராதிப்பே, இயேசுவா. சொல்லுங்க, உம்மை போல யாருண்டு, உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன். என் பாட்டு தெரியும், நான் கண்ண மூடிட்டே பாடலாமா? உம்மை போல யாரும். அவரை நினைச்சிருங்க, அவரை கொண்டு வந்துருங்க முன்னாடி. யாரையும் இப்ப முன்னாடி வைக்காதீங்க, யாரையும் பார்க்காதீங்க, அவரை முன்னாடி கொண்டு வந்துருங்க. சொல்லுங்க, உம்மைத்தான் இந்த வாழ்வில், உம்மைதான் இந்த வாழ்வில் ஆதாரமாய். ஆண்டவரே, நீரில்லா எந்த வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. உம்மைதான் எந்த வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளே. நீரில்லா எந்த வாழ்வு வீணாய்த்தால். சபையை ஆராதிக்கலாம். எல் ஷடாய் ஆராதிப்பே, எலோஹிம் ஆராதிப்பே, அடோனா ஆராதிப்பே, இயேசுவா ஆராதிப்பே, எல் ஷடாய் ஆராதிப்பே, எலோஹிம் ஷாமலா ஓரி காகதா லேரி ப்ரோ ஷாந்தரா. சொல்ல, கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே, கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை போரா காமா ஷாம்ப்ரோலரா தேராமரா காதரா கரம் பிடித்து காத்தவரே, எல் ஷடாய் ஆராதிப்பே, எலோஹிம் ஆராதிப்பே, அடோனா ஆராதிப்பே, இயேசுவா ஆராதிப்பே, எல் ஷடாய். glory மஹந்தராஷ்யாதரே, glory ஹெரபௌஷலதரியாதரே, ரிமரஹந்தராகதரே. once again எல் ஷடாய், எல் ஷடாய் ஆராதிப்பே, எலோஹிம் ஆராதிப்பே, அடோனா ஆராதிப்பே, இயேசு. அவரை சொல்லும் போது விடுதலை. எல் ஷடாய், எல் ஷடாய். உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்கள் விடுதலையாக்கப்படுவார்கள். ஷாரா காதரியாதரா. once again எல் ஷடாய், எல் ஷடாய். மகிமை மகிமை மகிமையே, எல்லா கனவும் மகிமையோ என் இயேசு ஒருவருக்கே. இயேசுவா ஆராதிப்பே, எல் ஷடாய். மகிமையே மகிமையே, எல்லா மகிமையும் மக்கப்பா. நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமையாய் ஷாகாதா ரபா
Glory bro. Shandara hatalara kadara. Rebro vashyatare. மகிமையானவர் மகிமைப்படுகிறார். மகிமையானவர் மகிமைப்படுகிறார். ராகவாலா தரியாத ராமு ஷாலதரே. மகிமை 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 தேவ மகிமை தேவ மகிமை தேவ மகிமை தேவ மகிமை தேவ மகிமை சத்ரா பாபா பாபா லா கதரா லிகரபா ஷாலதரியா. அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர், அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர் விடுதலையாக்கப்படுகிறார், ரட்சிக்கப்படுகிறார், ரட்சிக்கப்படுகிறார், ரட்சிக்கப்படுகிறார். ஷாகரா பாபா லேரி பராஷியத்தரா. மகிமையே மகிமையே மகிமையே. நீர் என்னுடையவர், நீர் எனக்கானவர், நீர் எனக்காகவே இருக்கிறவர். Glory galagada baba 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 ribro shiataragadar le rimrola rakadariadere. மகிமையானவரே மேலானவரே ஆராதிப்பே எல் ஷடா ஆராதிப்பே எலோஹிம் ஆராதிப்பே அடோனாய் இயேசுவா ஓ எல் ஷடா ஆராதிப்பே எலோஹிம் அடோனாய் இயேசுவா. ஓ இந்த தெய்வத்தை சொந்தமாய் கொண்டது எனக்கு கிடைத்த பாக்கியம் என்று சொல்லுகிறவர். ஓ ரிபரஷகத என்னுடையவர், எனக்கானவர், எனக்காகவே இருக்கிறவர். என் தெய்வத்தை போல ஒரு தெய்வம் இந்த பூமியில் இல்லை. என் தகப்பனை போல எனக்கு நன்மை செய்கிறவர்கள் யாருமே இல்லை. அவர் எனக்கு பாராட்டின கிருபை போல எனக்கு எதுவும் இல்லை. எத்தனை பேர் இந்த மாலை நேரத்தில் தேவ அன்புல கழி கூர்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. தேவ ஆவியானவர் இந்த நாளில் அன்பினால நிரப்பி கொண்டிருக்கிறார். அவர் பாராட்டுகிற கிருபை, அவர் பாராட்டுகிற அன்பு, என் மேல வச்ச நேசம் பெரியது, என் மேல் வைத்த நேசம் பெரியது. அவர் எனக்கானவர், அவர் என்னுடையவர். என்னவரே 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 உடையவரே. சொல்லுங்க, என்னவரே. ஹல்லேலூயா. ஓ என்னவரே என் உடையவரே. உங்க வாயின் முத்தங்கள் என்னை முத்தமிடுபவரே. உங்க வாயின் முத்தங்களா என்னை முத்தமிடுபவரே. திராட்சை ரசத்திலும் இன்பமான நேசம் என் மேல் உடையவரே. திராட்சை ரசத்திலும் இன்பமான நேசம் என் மேல். ரெண்டு கரத்தை உயர்த்தி, என்னவரே ஆத்மநேச நீர் என் மணவாளர். என்னவரே என் ஆத்மநேச என்ன. ஹல்லேலூயா. என் மணவாளரே, என்னை பிரியமே என்று உபவதியே என்று அழைத்தவரே. சொல்லுங்க இருதயத்திலிருந்து, என்னவரே என்னவரே. ஹல்லேலூயா. என்னவரே. ஆமென். என்ன ஆமென். அவர் என்னை தம்முடையவனாய் அழைப்பதற்காக அவர் என்னக்காய் செய்த காரியங்கள் என்பது, ஆமென், அவர் செய்ததை இப்போ சொல்ல நேரம் இல்லை. ஆனா செய்தது எல்லாருக்குமே தெரியும். இந்த ஆராதனையில் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இவ்வளவு நேசத்தை காட்டினவருக்கு நாம என்ன செஞ்சோம்? என்ன செஞ்சோம்? எதை நம்ம பெருசா சொல்ல முடியும் அவருக்கு செய்ததுல?
அவர் எனக்காய் செய்ததுக்கு மாறாய் நான் இது அவருக்கு பெருசா செஞ்சிருக்கிறேன்னு யாருக்கா சொல்ல முடியுமா? நான் எவ்வளவு அவருக்காய் ஓடினாலும் அது ஈடாகாது. நான் எவ்வளவு அவருக்காய் அடி வாங்கினாலும் அது ஈடாகாது. ஆமென், ஆமென். ஆனா உண்மையிலே சொல்ல போனா தினமும் அட்லீஸ்ட் அவர் பிரியப்படுகிறது போல வாழ்றோமான்னு கேட்டா கூட இல்லைங்க. அதனால அவர் வச்ச நேசம் எவ்வளவு பெருசு. இந்த ராத்திரி நேரத்துல அவன் இந்த ஆராதனை ஆண்டவர் வித்தியாசமா கொண்டு போயிட்டு இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் நம்மை அதிகம் நேசிக்கிறார். ஆண்டவருக்கு சில ஒரே ஒரு வார்த்தை கேட்கிறேன், நீ ஆதியில கொண்டிருந்த அன்பு எங்கப்பா? என்கிட்ட அந்த வார்த்தை கேட்கிறார். இங்க இருக்கிற எல்லார்கிட்ட அந்த வார்த்தையை கேட்கிறார். எனக்கு அதை கொண்டு வான்றாரு. நீ இன்னைக்கு எனக்கு ரொம்ப பிரயாசப்படுறது மாதிரி பண்ற, எனக்கு அது வேண்டாம். நீ ஆதியில கொண்டிருந்த அன்பு எங்க? உன்கிட்ட நான் பார்த்த அன்பு இல்லை இன்னைக்கு. உன்னை ரட்சித்த அன்னைக்கு நீ ஏன் காட்டின அன்புன்னு இன்னைக்கு இல்லை. நீ என் பாதையில வந்து அந்த ஆரம்பத்துல காட்டின அன்பு எங்க? எனக்கு நீ வேற எதை செய்யறியோ இல்லையோ, எனக்கு அந்த அன்பை மட்டும் எனக்கு காட்டு. அந்த அன்புல மட்டும் நீ திரும்பவா. அந்த அன்புல மட்டும் எனக்கு நீ திரும்பவா. நீ என்னுடையவன், நீ எனக்கானவன். எத்தனை பேருக்கு விட்டு கொடுக்க போறீங்க இந்த ராத்திரி நேரத்தில்? அப்பா என்னை திரும்ப இழுத்துட்டு வாங்கப்பா அந்த அன்புக்குள்ள. என்னை திரும்ப இழுத்துட்டு வாங்க ஆண்டவரே. என்னால வர முடியல ஆண்டவரே, என்னை திரும்ப இழுத்து கொண்டு வருவீராக. நான் ரொம்ப தூரம் போயிருக்கிறேன், ரொம்ப தள்ளி போயிருக்கிறேன். இன்னைக்கு நேசிக்கிறேன், ஆனா ஆரம்பத்தில் இந்த நேசம் இன்னைக்கு இல்ல ஆண்டவரே. அந்த ஆதியில் இருந்த அன்பு இன்னைக்கு என்னிடத்தில் இல்லை அப்பா. என்னை திரும்ப கொண்டு வாரும் என்று அர்ப்பணிக்க விரும்புகிற தேவ பிள்ளையே, ஆமா, ஒரு விஷயம், உங்க வலது கரத்தை உயர்த்தி உங்க இடது கரத்தை இருதயத்தில் வைத்து இந்த ஆராதனை ஒரு அர்ப்பணிப்பை நாம் தேவ சமூகத்தில் விட்டு கொடுக்கலாம். என்னை திருப்பி கொண்டு வாரும், என்னை திருப்பி கொண்டு வாரும், என்னை திருப்பி கொண்டு வாரும். அந்த அன்புக்குள்ள என்னை திரும்ப இழுத்துட்டு வாங்க. அந்த அன்புக்குள்ள என்னை திரும்ப இழுத்துட்டு வாங்க. அந்த அன்புக்குள்ள திரும்ப இழுத்துட்டு வாங்க. இந்த வார்த்தை சொல்லப்படும் போதே சில உள்ளத்துக்குள்ள இந்த வார்த்தை ஆமென் ஆழமா விழுதா. ஆண்டவர் உங்கள் பற்றி தான் ரொம்ப எதிர்பார்க்கிறார். இந்த ராத்திரி உங்க கிட்ட ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கிறார். உன்னிடத்தில் நான் அந்த ஆதி அன்பை எதிர்பார்க்கிறேன். அந்த ஆதி அன்பு நான் உன்னை சும்மா தெரிந்தெடுக்கலப்பா. உன் மேல வஸ்திரத்தை விரித்தது, உன் காயங்களை ஆற்றினது, உன் ரத்தத்தில் கிடந்த உன்னை பார்த்து நீ செத்து போன்னு சொல்லாம உன்னை பிழைத்திருன்னு சொல்லி உன்னை பிழைக்க வச்சு வஸ்திரம் இல்லாதிருந்த உன் மேல என் வஸ்திரத்தை விரிச்சது நீ யாரோவாய் விடுவதற்கல்ல, நீ என்னுடையவனாயிருக்கும்படியாக, நீ என்னுடையவனாயிருக்கும்படியாக. என்னவரே 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 உடையவரே, என்னவரே 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 உடையவரே. உங்க வாயின் முத்தங்களா என்னை முத்தமிடுபவரே, உங்க வாயின் முத்தங்களா என்னை முத்தமிடுபவரே. திராட்சைரசத்திலும் இன்பமான நேசம் என் மேல் உடையவரே, திராட்சைரசத்திலும் இன்பமான நேசம். சத்தம் உயர்த்தி என்னவரே என்னவரே என் ஆத்மநேசரே, என்னவரே நீர் என் மனவாழரே, என்னவரே என் ஆத்மநேசரே, என்னவரே நீர் என் மனவாழரே. என்னை பிரியமே என் ரூபவதியே என்று அழைத்தவரே, என்னவரே 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 என்னவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென்.
நன்றியோடு சொல்லுங்க. எந்த தாயின் கருவிலே, எந்த தாயின் கருவிலே என்னை தெரிந்து கொண்டவரே, எந்த தாயின் கருவிலே என்னை தெரிந்து கொண்டவரே. வீணன் என்று பல தள்ளின போது என்னை வணைந்தெடுத்தவரே, என்னவரே, ஓ என்னவரே, 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 அப்பா என்னவரே, நீர் என் மனவாளரே, என்னை பிரியமே ரூபவதியே என்று அழைத்தவரே. சொல்லுங்க இருதயத்தில், என்னவரே, என்னவரே. ஹalleluya, gloria barashatalara rebrohatara oregadara. என்னவரே, என்னவரே. ஹalleluya. அப்படியே எல்லாரும் கண்களை மூடி, முடிந்தவர்கள் முழங்கார் படிக்கிட்டு, மற்றவங்க உங்களுக்கு எப்படி வசதியோ நிக்கணும்னா நின்னுக்கோங்க, உட்காரணும்னா உட்கார்ந்துக்கோங்க. ஒரு 2-3 நிமிடங்கள் ஆண்டவர் இந்த வார்த்தை இந்த ராத்திரியில என்கிட்டையும் பேசுறார், உங்ககிட்டையும் கேட்கிறார், என்கிட்டையும் கேட்கிறார். ஆதியில இருந்து அன்பு எங்கப்பா? அப்படியே நீங்க இப்ப எல்லா சிந்தையும் மாத்திட்டு கர்த்தர் உங்களை ரட்சித்த அந்த ஆரம்பத்துல நீங்க அவர் மேல வச்ச பாசம், அவர் மேல வச்ச வைராக்கியம், அவருக்காய் நீங்க நின்ற துடிதுடிப்பு, அவன் இன்னைக்கு எல்லாம் பிஸி ஆயிடுச்சுல, இன்னைக்கு வசதி ஆயிடுச்சு. இதெல்லாம் வர காரணம் அந்த நேசத்துல தானங்க. இன்னைக்கு நம்ம என்னென்ன ரீசன் சொல்றோமோ இது எல்லாமே வந்ததின் காரணமே அவர் மேல வச்ச வைராக்கியத்தில் எனக்கு அவர் செய்த கிருபை. அவரை நான் பற்றி கொள்ள கொள்ள அவர் எனக்கு செய்த நன்மை. அந்த வயலத்துக்குள்ள இருக்க 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 அவர் எனக்காகவே சிந்த விடப்பட்டது அதெல்லாம். ஆனா இன்னைக்கு அதே ரீசன் வைக்கிறோம்ல, அதே ரீசன் வைக்கிறோம். ஏன் இதெல்லாம் செஞ்சார் தெரியுமா? ஒன்னும் இல்லாத போவே என் பிள்ளை என்னை இவ்வளவு நேசிக்கிறானே, அப்ப நான் கொடுத்தா இன்னும் நேசிப்பான்னு நம்பிக்கையில் தானே செஞ்சாரு. ஆனா நம்ம எல்லாமே மாத்திட்டோம்ல, அவருடைய எண்ணத்தை, அவருடைய இருதயத்தில் இருந்த நம்பிக்கையே அடிச்சிட்டோம்ல. அவர் செய்த காரணம், இதை நான் செஞ்சா ஒன்னும் இல்லாத போவே என் பிள்ளை என்னை இப்படி பிடிக்கும் போது இதை நான் செஞ்ச என் பிள்ளை இன்னும் இன்னும் பிடிப்பான்ற நம்பிக்கையில் அவர் செய்தா, அவர் இருதயத்தை நம்ம உடைச்சிட்டோம்ல. அவர் திரும்ப தட்டி கேட்கிறார், ஏபேசுவே எனக்கு ஆதி அன்பு வேணும்பா. நான் உன்கிட்ட எதிர்பார்க்கிறது அது ஒண்ணுதான். இந்த காலத்துல, இந்த கடைசி நாட்கள்ல நான் யார்ட்டையும் எதிர்பார்க்கல, சபையை உன்கிட்ட தான் எதிர்பார்க்கிறேன். வேற எந்த ஜனத்திட்ட நான் எதிர்பார்க்கல, உன்கிட்ட தான் நான் எதிர்பார்க்கிறேன். ஆதியிலிருந்து அன்பு எங்கே? ஆதியிலிருந்து அன்பு எங்கே? ஆதியிலிருந்து அன்பு எங்கே? எத்தனை பேர் இந்த வார்த்தையை என்கிட்ட ஆண்டவர் பேசுறாரு சொல்லி ஆண்டவர்கிட்ட விட்டு கொடுக்குறீங்களா? விட்டு கொடுக்குறீங்களா? நம்மளால திரும்ப முடியாது, ஆனா அவரால் நம்மளை திருப்ப முடியும். நாம திரும்ப முடியாது, ஆனா அவர் திருப்பிட்டார்னா திரும்ப முடியும். என்னை திருப்புங்கப்பான்னு மட்டும் ஒரு ஜபத்தை மட்டும் ஏறடு. என்னை திருப்புங்கப்பா, என்னை திரும்ப திருப்புங்கப்பா. கேட்க விரும்புகிற தேவ பிள்ளைங்க, இருதயம் திறந்து பேசுங்க, இருதயம் திறந்து கேளுங்க. ஆண்டவர்கிட்ட எப்படி கேட்க தோணுதோ கேளுங்க. என்ன திரும்ப உங்களுக்கு தெரியுங்க, உங்களுக்கு தெரியும். நீங்க அவர் மேல வச்ச ஆதி அன்பு உங்களுக்கு தெரியும். பல நேரத்தில் நீங்க அதை சொல்லி கூட அநேகத்தை சாட்சி சொல்லி இருக்கிறீங்க. அன்னைக்கு நான் அப்படி இருந்தேன், அவருக்காக அப்படி இருந்தேன், இன்னைக்கு என்னால முடியலைன்னு இன்னைக்கு பலவீனங்களை சொல்றோம். ஆண்டவர் அதை கேட்கிறார், அதை கேட்கிறார், அதை கேட்கிறார். சபைக்கு வெளியில இருக்கவங்கள்ட்ட இப்ப எதையுமே அவர் கேட்கல, உள்ள இருக்கிறவங்க கிட்ட தான் கேட்கிறார்.
என்ன நேசின்றாரு, என் கிட்ட வான்றாரு. அன்னைக்கு எனக்கு கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் இன்னைக்கு கொடுன்றாரு. அன்னைக்கு எனக்காய் கொடுத்த முக்கியத்துவத்தை இன்னைக்கு எனக்காய் கொடுன்றாரு. Glory Father, எங்களை மன்னிங்கப்பா, எங்களை திருப்புங்கப்பா, எங்களை திருப்புங்கப்பா, எங்களை திருப்புங்கப்பா, எங்களை திருப்புங்க ஆண்டவரே, எங்களை திருப்போம். அப்பொழுது நாங்கள் திரும்புவோம். எங்கள் முகத்தை உமக்கு நேராய் திருப்போம். தகப்பனே, உடைய பிரசன்னத்தில் எங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறதற்காய் நன்றி. நீர் எங்களை மறுபடியும் இன்னும் நெருங்க பண்ணி கொண்டிருக்கிறதற்காய் நன்றி. அந்த அன்பிற்குள்ள இன்னும் கட்டி இழுக்கிறதற்காய் நன்றி. ஹல்லேலூயா. எதற்குமே உதவாத என்னை தேடி வந்து எட்டாத உயரத்திலே என்னை கொண்டு வந்து, எதற்குமே உதவாத என்னை தேடி வந்து எட்டாத உயரத்திலே கண்மலையின் மறைவுக்குள்ளாய் என்னை நிறுத்தி கரத்தின் நிழலினாலே, ஓ கண்மலை, சொல்லுங்க, என்னவரே 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 உடையவரே, என்னவரே என்னவரே. ஹல்லேலூயா. இயேசுவே, எந்த தாயின் கருவிலே, எந்த தாயின் கருவிலே என்னை தெரிந்து கொண்டவரே, எந்த தாயின் கருவிலே என்னை தெரிந்து கொண்டவரே. வீணன் என்று பலர் தள்ளின போது, ஆமென், வீணன் என்று பலர் தள்ளின போது என்னை ஆண்டவரை பார்த்து, என்னவரே, ஓ என்னவரே, சொல்லுங்க, என்னவரே என்னவரே, க்ளோரி என்னவரே, ஆமென், பிரியமே என் ரூபவதியே என்று அழைத்தவரே, என்னவரே 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 என்னவரே. ஓ உங்க அன்பு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது. ஹல்லேலூயா. ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்து. தேங்க்யூ அப்பா. நன்றியோடு உம்மை வாழ்த்துகிறோம். உம்மை அதிகமாய் பற்றி கொள்ளுகிற கிருபை இன்னும் எங்களுக்குள்ளே உண்டாவதாக. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அப்படியே உட்கார்ந்து கொள்வோம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. தெய்வ பிரசன்னத்திற்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆதியில் கொண்டிருந்த அன்பிற்கு கர்த்தர் நம்மை மறுபடியும் திருப்புவாராக. ஆமென். இதை ஆண்டவர் மற்றவர்களிடத்தில் கேட்கவில்லை, சபையினிடத்தில் தான் கேட்கிறார். ஆமென். கடைசி நாட்கள் வரும்போது ஆண்டவர் வெளியில் இருக்கிறவங்களை பார்க்கறது கிடையாது, உள்ள இருக்கிறவங்க. அதனால தான் சொல்கிறேன், அநியாயம் செய்கிறவன் இன்னும், அசுத்தம் உள்ளவன் இன்னும் ஆண்டவர் மைண்டே பண்ணல, விட்டார். கடைசி நாட்களில் ஆண்டவர் சபைக்கு மேலே ஃபோக்கஸ் வச்சு தான் சொல்கிறார், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக. ஆதி அன்புக்கு நீ திரும்ப. நிறைய காரியங்களை நீ செய்கிற, இல்லைன்னு சொல்லலை, ஆனால் எனக்கு தேவை நீ ஆதியில் வச்ச அன்பு. ஆமென். கர்த்தர் நம்மை திருப்புவாராக. இந்த நாளில் பேசும்படி கர்த்தர் ஒரு வார்த்தையை இருதயத்தில் ஆழமாய் போட்ட ஒரு வார்த்தை. லேவியராகமம் 22வது அதிகாரம் அதனுடைய 33வது வசனத்தை வாசியுங்கள். லேவியராகமம் 22வது அதிகாரம் அதனுடைய 33வது வசனம்.
நான் உங்களுக்கு தேவனாய் இருப்பதற்காக உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினேன். நான் கர்த்தர் என்று சொல் என்றார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இதே போல ஒரு வார்த்தை தான் ஓசியா 13:4 சொல்லப்பட்டிருக்கிறது. நான் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்தது முதல் உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தர். ஆண்டவர் எகிப்திலிருந்து என்னை எதற்காக புறப்பட பண்ணினார் என்றால், இந்த வசனத்தில் நான் வாசித்தோம். ஆண்டவர் சொல்றார், நான் உங்களுக்கு தேவனாயிருப்பதற்காக. ஆமென். எனக்கு தேவனாய் அவர் இருப்பதற்காக என்னை எகிப்திலிருந்து கர்த்தர் பிரித்தெடுத்தார் சொல்றவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இந்த வார்த்தையை கடந்த வாரம் ஒரு வாரம் முழுவதுமே ஒரு வர்ஷிப் ஒன்று கேட்டுக்கொண்டிருந்தேன். அதிலிருந்து திடீர்னு ஒரு வார்த்தை என்னை தொட்டது. அந்த வார்த்தை எனக்குள்ள ஆழமா பதிந்தது. அப்பொழுதுதான் ஆண்டவர் இந்த வார்த்தையை கொண்டு இடைபட துவங்கினார். என்னை கர்த்தர் மீட்டெடுத்தது ஒரு காரியத்தை செய்வதற்காக. எதுக்குன்னா, எனக்கு தேவனாய் அவர் இருக்கும். உங்க தேவன் யாருன்னு கேட்டா எல்லாருமே சொல்லுவோம் நம்முடைய ஆண்டவருடைய பெயரை. என்கிட்ட கேட்டு ஒருத்தங்க தெரியக்கூடாது, என்னை பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஆமென். இந்த வார்த்தை திரும்ப சொல். என்னை கேட்டு தெரிஞ்சுக்க கூடாது, என்னை பார்த்து தெரிஞ்சுக்கணும். என் தேவன் யார் என்பதை உலகத்தான் கேட்டு தெரிஞ்சுக்க கூடாது, என்னை பார்த்து தெரிஞ்சுக்கணும். அப்படி விரும்புறவங்க மட்டும் சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் இதை விரும்புகிறார். அதனாலதான் ஆண்டவர் சொல்ற, உன்னை நான் பிரித்தெடுத்தேன்றார். கூட்டத்தோட நான் வைக்காம நான் பிரித்தெடுத்து வச்சிருக்கிறேன். அதனால ஒரு தேவஜனம் ஒரு நாளும் மறந்துடக்கூடாது, நான் உலகத்தான் அல்ல, நான் பிரித்தெடுக்கப்பட்டவன். ஏன்னா என்னை பார்க்கிறவங்க என் தெய்வத்தை பார்க்கணும். என்னை பார்க்கிறவங்க என் தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ளணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு என் தேவன் யார் என்று கேட்டால் எனக்கு சொல்ல முடியுது. ஆனா என் கேள்வி, என்னை பார்க்கிறவங்களுக்கு சொல்ல முடியுதா? என்னை பார்க்கிறவங்களுக்கு அதை சொல்ல முடியும். இவன் தேவன் யார் தெரியுமா? எகிப்திற்குள்ளே இஸ்ரவேல் ஜனங்கள் அடையாளம்லாம் ஒண்ணுதான், இஸ்ரவேல் ஜனம்தான். கேட்டா இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்றதுக்கு சூப்பரா இருக்கும். ஆனா மோசே போய் தேவனை குறித்து பேசிட்டு இருக்கும்போது எகிப்தின் ராஜா முதல்ல கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? உங்கள் தேவன் யார்? அப்படிதான் கேட்கிறான். நீ ஒரு தேவன் சொல்றியா? அவரு யார்? அப்போ ஒண்ணு தெரியுது, இருக்கிற பார்வோனுக்கு இந்த ஜனங்கள் மத்தியில யார தெரியலன்னா தெய்வத்தை தெரியல. ஆனா யோசேப்பு இருக்க வரையிலும் அங்கிருந்த பார்வோனுக்கு அறிய முடிந்தது. யாக்கோபு உள்ள போகும்போதும் தெரிய முடிந்தது. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, யோசேப்பை அறியாத ஒரு ராஜா வந்தபோது ஜனங்களை அடிமைப்படுத்த. அப்போ யோசேப்பை தெரியாத ஒரு ராஜா வந்தபோதுன்னா அது கூட இன்னொரு வார்த்தை எக்ஸ்ட்ரா பண்றேன், யோசேப்பின் தேவனை குறித்தும் தெரியாத ஒரு ராஜா. ஏன்னா ஜனங்களுக்கு தங்கள் தெய்வத்தை காட்ட விருப்பம் இல்லை. கேட்டா அடையாளத்தை சொல்லிடுவோம், இஸ்ரவேல், நாங்க கிறிஸ்டியன், நான் கிறிஸ்தவன். ஆனா ஏன் இன்னைக்கு அடிமைத்தனம் கூடிட்டு இருக்குதுன்னா, உன்னை அடிமைப்படுத்துறவனுக்கு உன் தேவன் யாருன்னு தெரியல. உன்னை சில சூழ்நிலை இன்னைக்கு அடிமைப்படுத்துதே, உன்னை இந்த உலகம் இன்னைக்கு அடிமைப்படுத்துதே. நீ உன் தேவன் யார் என்பதை உன் வாழ்க்கையில நீ வெளிப்படுத்துவாயானால் எந்த அடிமைத்தனமும் உன் மேல விழாது. ஆமென். யோசேப்பு இருக்கும்போது அடிமைப்படுத்த முடியலையே, யாக்கோபு உள்ள போகும்போது அடிமைப்படுத்த முடியலையே. ஏன் முடியலன்னா, அன்னைக்கு இருந்த பார்வோனுக்கு அவன் தேவன் யாருன்னு தெரிஞ்சிச்சு. ஆமென். அவன் தேவன் யார் என்று தெரிந்ததும் அவன் அறிந்து கொண்டான், எப்ப நான் வழிபடுற தெய்வத்தை எல்லாம் இவன் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். அப்படி அறிந்ததுனால யோசேப்பு இருக்கிறது வரையில ஒரு ஆள் அடிமைப்படுத்த முடியல, ஒரு ஆள் அடிமைப்படுத்த முடியல. இப்பொழுது மோசே தேவனுடைய வார்த்தையை கேட்டு விட்டு பார்வன் முன்னாடி போய் நின்று பெரிய ஆள் மாதிரி பேசிட்டு இருக்கிறான். பார்வன் கேட்கிற, நீ சொல்ற தேவன் யாரு? உன் தேவன் யார் அவர்? என் தேவன் யார் என்பதை நான் காட்டணும். நான் சொல்லி காட்டக்கூடாது, என் வாழ்க்கையை பார்த்து அவன் இருந்து கொள்ளணும். ஹல்லேலூயா. இந்த ராத்திரி நேரத்தில் ஆண்டவர் இந்த வார்த்தையை தான் பேசும்படி அதிகமா ஃபோர்ஸ் பண்ணார். அவன் என்கிட்ட பேசின வார்த்தை இது, சபையோடு கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார்.
இன்னைக்கு மக்கள் கேட்டு அறிந்து கொள்ளுகிறார்களா, பார்த்து அறிந்து கொள்ளுகிறார்களா? ஆமே, என்ன அன்பின் அடையாளமா நிறுத்தி வச்சிருக்கிறாருங்க. என்ன அவருடைய செய்கையாய் நிறுத்தி வச்சிருக்கிறார், மாஸ்டர் பீஸா நிறுத்தி வச்சிருக்கிறார். எபேசியர் 2:10 அதுதான், உங்களை அப்படி அவருடைய செய்கையாய் உங்களை வைத்திருக்கிறார். மாஸ்டர் பீஸ், அதாவது உன்னை பார்த்து என்ன அவங்க அறிஞ்சிக்கணுங்கிறது தேவன் அதனாலதான் என்ன முன்னாடி நிறுத்தி வச்சிருக்கிறார். என்னை சொந்தத்தில் ஒருவனும் 2 பேருமா என்னை தூக்கி எடுத்து பாவ சேற்றுக்குள்ள இருந்த என்னை எடுத்து எகிப்திலிருந்து என்னை புறப்பட பண்ணினது அவர் என் தேவனாய் இருக்கிறதை மற்றவர்கள் அறிந்து கொள்ள விரும்புகிறார். ஹல்லேலூயா. என் தேவனாய் கர்த்தர் இருக்கிறதை மற்றவர்கள் அறிந்து கொள்ளணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். இது ஒரு பெரிய செய்தி. ஆமென். ஆனால் இன்றைக்கு இந்த ராத்திரி நேரத்தில் கர்த்தர் பேசும்படி ஒரே ஒரு வார்த்தை, நேரம் அதிகம் போய்விட்டது, வேகமாய் ஒரு வார்த்தையை சொல்லி நான் முடிக்கிறேன். அப்ப என் வாழ்க்கையில் அவர் தேவனாய் இருக்கிறதை அறிந்து கொள்ளணும்னா, மற்றவர்கள் அதை கண்டு தெரிந்து கொள்ளணும்னா, என் வாழ்க்கையில் தேவன் செயல்பட நான் விட்டுக் கொடுக்கணும். அவர் செயல்பட விட்டுக் கொடுக்க என் வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டிய ஒரு பிரதானமான காரியம் அநேகம் இருந்தாலும் இன்னைக்கு பேசும்படி கர்த்தர் உணர்த்தின ஒரு வார்த்தை எரேமியா 7வது அதிகாரம் அதனுடைய 23வது வசனத்தின் முதல் வார்த்தையை, முதல் பகுதியை வாசிக்கலாம். எரேமியா 7:23. என் வாக்குக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது நான் உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். ஹல்லேலூயா. எரேமியா 11:13 சொல்லுகிறார், என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியங்களையும் செய்யுங்கள். அந்த வார்த்தை நல்லா கவனிங்க. என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியங்களையும் செய்யுங்கள், அப்பொழுது நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன். எரேமியா 11:3. என் சத்தத்தை கேட்டு நீ எல்லா காரியத்தையும் செய். அப்படின்னா ஒரு வார்த்தையை நான் புரியும்படி சொல்லணும்னா இப்படி சொல்றேன், என் வாழ்க்கையில தேவனுடைய சத்தம் அல்லது தேவனுடைய வார்த்தை என் வாழ்க்கையிலே செயலாய் மாறணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் செய்கிற ஒவ்வொன்றுமே அவர் சொன்ன வார்த்தையா இருக்கும், அவர் எனக்கு தந்த ஆலோசனையா இருக்கும். அவர் என் வாழ்க்கையில தேவனா இருக்கிறதை மற்றவர்கள் அறிந்து கொள்ளணும்னா நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் சரி, என்னுடைய செய்கைகளும் சரி, என்னுடைய கிரியைகளும் சரி, அவருடைய வார்த்தையின்படி செயல்படணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆமென். அதுக்கு எக்ஸாம்பிள் ஒரு பகுதியை நான் எடுத்து சொல்ல விரும்புகிறேன். ஆமென். யோவான் சுவிசேஷம் 2வது அதிகாரத்தில் நமக்கு தெரியும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கானா ஒரு கல்யாண வீட்டுக்கு அழைக்கப்பட்டிருந்தார். அப்பொழுது ஆண்டவர் உள்ள என்ட்ராகி கொஞ்ச நேரத்தில் திராட்சை ரசம் குறைவுபடுகிறது. குறைவுபட்டதும் மரியாள் வந்து ஆண்டவர்கிட்ட வந்து நிற்கிறாங்க. 3வது வசனம் சொல்லப்படுகிறது, திராட்சை ரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்றாள். 4வது வசனம் உடனே ஆண்டவர் சொல்ற, ஸ்திரியே எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. நல்ல கவனிங்க. வீட்டில் அந்த குறைவு வந்த உடனே மரியாள் இயேசு வந்துட்டா தெரிஞ்சதும் ஓடி போய் சொல்ல துவங்குறார், இயேசு இதுவரை எந்த அற்புதத்தையும் செய்யவில்லை, எந்த கிரியையும் நடப்பிக்கவில்லை, ஞானஸ்நானம் மட்டும் எடுத்திருக்கிறார், சீஷர்களை தெரிந்தெடுத்திருக்கிறார், எந்த அற்புதத்தையும் செய்ததை வேதம் சொல்லி இதுதான் அவர் செய்த முதல் அற்புதம் என்று நமக்கு தெரியும். அப்போ எந்த கிரியையும் அவர் இதுவரை நடப்பிக்கவில்லை. ஆனால் இங்கே மரியாள் இயேசு வந்த உடனே இயேசுவை குறித்து தெரியும், இயேசு எப்படி வந்தார்னு தெரியும், எப்படி பிறந்தார்னு தெரியும். எனவே மரியாள் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஓடி போய் என்ன தைரியத்தில் சொல்கிறாங்கன்னா, இது எனக்கு பிள்ளை இல்லை, இயேசு எனக்கு பிள்ளை, நான் சொன்னா கேட்கும். ஏன்னா 30 வயது வரை அவர் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தவராகி, அப்படிதான் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அப்போ இந்த 30 வயது வரை எனக்கு கீழ்ப்படிந்த பிள்ளை இப்போ நான் சொன்னோன்னு கீழ்ப்படியும் இல்லை. ஆனால் மரியாளுக்கு இப்போ என்ன தெரியலன்னா, எப்பா இதுவரை பிள்ளையா இருந்துட்டார், ஆனால் இப்போ ஊழியர் செய்ய அவர் ஆரம்பித்து விட்டார். அவர் தேவனா இப்பொழுது அறியப்பட விரும்புகிறார். இப்பொழுது மரியாள் போய் சொல்றாங்க, திராட்சை ரசம் குறைவுபட்டது, குறைவு இல்லைன்னு சொன்னதும் ஆண்டவர் உடனே கிரியை செய்ய துவங்கவில்லை. ஆண்டவர் சொல்றாரு, எனக்கும் உனக்கும் என்ன, தேவனாய் நான் இதுல கிரியை செய்யணும்னா நீ சொல்றத செய்ய மாட்டேன், நான் சொல்றத நீ செய்யணும். ஆமென். பிள்ளையாய் செயல்படுவது வேற, தேவனாய் செயல்படுவது வேற. ஹல்லேலூயா. இதுவரை பிள்ளையாய் அவர் செய்ய சொன்ன காரியம் எல்லாம் செஞ்சிருப்பார். 30 வயசு என்ன செஞ்சிருப்பாங்க, எப்பா அப்பா கொஞ்சம் இதை ஹெல்ப் பண்ணு செஞ்சிருப்பார். அங்கெல்லாம் அற்புதம் செய்யல, அது பிள்ளையாய் செய்ய வேண்டிய காரியம். இந்த கம்பை கொஞ்சம் எடுத்துக்கொடு,
இந்த நாற்காலியை கொஞ்சம் எடுத்துக்கொடு, அதில் கொஞ்சம் அப்பா ஹெல்ப் பண்ணு. இதெல்லாம் பிள்ளைகளை. ஆனால் இப்போ செய்ய போகிற காரியம் தேவனாய் செய்ய போகிற காரியம். இந்த அற்புதம் யாரும் செய்ய முடியாது, இந்த கிரியை யாரும் நடப்பிக்க முடியாது. இது தேவன் வெளிப்பட்டால் தான் நடப்பிக்க முடியும். ஆனா மரியாள் இப்ப என்ன பண்றாங்கன்னா, தங்கள் கிரியையின்படி தங்கள் சித்தப்படி அவரை ஃபோர்ஸ் பண்ணி செய்ய வைக்க ட்ரை பண்றாங்க. திராட்சை ரசம் இன்னும் தீரல, குறைஞ்சிட்டு தான் இருக்குது. ஆங்கிலத்தில் தெளிவாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவர் முடியல, அது குறைஞ்சு கொண்டு வந்துட்டு இருக்குது. அது இனி ஒரு பந்திக்கு இருக்குது. ஆனா மரியாள் எக்ஸ்ட்ரா வந்து சொல்லிட்டாங்க, திராட்சை ரசம் இல்லைன்ட்டாங்க. ஏன் இல்லைன்னு சொல்ல காரணம்னா, ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வார் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொல்ற முதல் வார்த்தை, என் வேலை இன்னும். உடனே தான் மரியாள் அறிந்து கொண்டார்கள், இங்கே என் பிள்ளையா செயல்பட்டால, இங்கே தேவனா செயல்பட்டாதான் கிரிய. தேவனா செயல்படணும்னா நான் சொன்னால் அல்ல. உடனே வேலைக்காரங்களை கூப்பிட்டு சொல்றார், அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதன்படி. என் வாழ்க்கையில தேவன் தேவனாய் வெளிப்படணும்னா, என் வாழ்க்கையில அவர் என்ன சொல்லுகிறாரோ அது என் வாழ்க்கையில நடக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் என்ன சொல்றாரோ அது நடக்கணும். அவர் என்ன சொல்றாரோ அது செய்யணும். அவர் சொல்லுகிற காரியம் சில வேளை நான் செய்யும் போது அது பார்க்கிறவங்களுக்கு சிரிப்பா இருக்கும். இங்க அவர் செய்ய சொன்ன காரியம் என்ன? இப்போ இவங்க வந்து இன்னொன்னு, ஆண்டவர் வேலை வரலன்றாரு, ஆனா அடுத்த வசனத்திலே ஆண்டவர் கிரியை செய்ய துவங்குகிறார். அப்ப அதுலயே தெரியுது, நான் தேவனா இங்க மகிமை பண்ணணும்னா உன் சுயம் அழிக்கப்படணும், என் சித்தம் வெளிப்படணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு என் கேள்வி இதுதான், தேவனாய் சொல்லி கேட்க வைக்கிறோம், ஆனா தேவனை வெளிப்படுறாரா? தேவனை ஏன் வெளிப்படலைன்னா, பல நேரத்தில் நம்ம சொல்றோம், அவர் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறோம். என் செயல்பாடுகள் தேவ வார்த்தையின்படி இருக்கிறதா அல்லது ஏன் இஷ்டப்படி இருக்குதா? ரொம்ப கேர்ஃபுல். ஆண்டவர் சொல்லுவார், என் வேலை வரலன்றார். சில காரியங்கள் இது நிமித்தம் தாமதமாகும். நான் நடக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் என் கையை வச்சு நான் ஒரு காரியத்தை செய்ய போறேன், இது தேவன் சொல்லி செய்யறேனா? என் கால் எடுத்து ஒரு பாதையில வைக்க போறேன், இது தேவன் சொல்லி செய்யறேனா? என் பிள்ளைகளுக்கு ஒரு காரியத்தை நடப்பிக்க போறேன், இது தேவன் சொல்லி செய்யறேனா? அப்படி ஒரு காரியம் தேவன் சொல்லி நான் செய்வேனே ஆனால், அது எப்பேற்பட்ட காரியமானாலும் இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், அதனுடைய ரிசல்ட் கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். இன்னொரு காரியத்தை சொல்றேன், அதுல உங்க முகம் வெட்கப்பட்டு போக கர்த்தர் விட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் செயல்பாடுகள் எதன் அடிப்படையில் இருக்குது? ரொம்ப கேர்ஃபுல். என் வாழ்க்கையில தேவனை நான் வெளிப்படுத்த, என் வாழ்க்கையில வெளிப்பட வேண்டிய பிரதானமான காரியத்தில் ஒன்று என்னுடைய செயல்பாடுகள் அவருடைய வார்த்தையின் அடிப்படையில். ஒரு காரியத்தை செய்யும் போது இது மனுஷன் சொன்னதுனால நான் செய்யறேனா அல்லது கர்த்தர் சொல்றதுனால நான் செய்யறேனா? ரொம்ப கவனமா செய்யுங்க. இந்த வார்த்தை என்னோட அதிகம் இடைப்பட்டதுனால நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஏன்னா நம்ம தீர்மானிக்கிறதும் சரி, நான் நினைக்கிறதும் சரி, நான் நடக்கிறதும் சரி, ஒரு காரியத்தை அப்ளை பண்றதும் சரி, அவர் சொல்லி நான் செய்யணும். அவர் சொல்லி. ஏன் இன்னைக்கு அநேக காரியங்கள் நம்ம முயற்சி செஞ்சு ஃபெயிலியர் ஆக காரணம், கொஞ்சம் திரும்பி பார்த்தா அவர் சொல்லி செஞ்சிருக்க மாட்டோம். அவர் சொல்லி செய்யும் போது ஒரு வார்த்தை கூட எக்ஸ்ட்ரா சொல்றேன், அவர் சொன்னது போலவே செய்யும். அவற்றை ஆலோசனை கேட்டுருவோம், கேட்டுட்டு நம்ம அது கூட கொஞ்சம் இதெல்லாம் ஆட் பண்ணி அவர் என்ன சொல்றாரோ, அவர் என்ன சொல்றாரு? இப்போ பந்தி விசாரிப்புக்காரங்க வந்து நின்ன உடனே சொல்ற வார்த்தை, கற்சாடியை உள்ள கொண்டு வாங்க, கொண்டு வருகிறார். அந்த இடத்துல அவங்க எந்த வார்த்தையும் கேட்கல. ஆண்டவரை ஏன் அந்த உள்ள இருக்கிற பாத்திரத்தை எடுக்கல? கேட்கல. அவங்க சொல்றது அப்படியே சொல்றாரு. இப்ப அடுத்து சொல்றாரு, இது தண்ணீரால நிரப்புங்கன்றாரு. ஆண்டவர் ஏன் ஆண்டவர் திராட்சை பழத்தை கேட்கல? அவங்க கேள்வி கேட்கல. ஏன்னா இப்போ ஏன் சித்த வெளிப்படுறதுக்கு இல்லை, இப்ப என் தேவன் இவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளணும். என் முன்னாடி இருக்கிறவங்க இது நிமித்தம் இவர் என் தேவன் என்பதை அறிந்து கொள்ளணும்னா, என் சித்த இங்க செய்தால் அல்ல, அவர் வார்த்தையின்படி செய்தால் மட்டும்தான். நீங்கள் என் சத்தத்தை கேட்டு எல்லா காரியத்திலையும் இவங்க பாத்திரத்தை எடுத்து வச்சு தண்ணீரை நிரப்பி, இப்போ இந்த தண்ணீரை கொண்டு போய் பரிமாறுன்னு சொல்லி இவங்க இதெல்லாம் செய்யறத ஒருத்தன் பந்தியில இருந்து பார்த்துட்டு இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அவனுக்கு இது முட்டாள்தனமா தெரியுமா இல்லது ஞானமா செய்யறான்னு தெரியுமா? ஹலோ, ஏன் நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், இதை பார்த்தா நமக்கு முட்டாள்தனமா இருக்கா அல்லது பயங்கரப்பா என்ன நல்லா படிச்சிருக்கான் போல அப்படி சொல்லுவோமா?
தேவன் என்கிட்ட செய்ய சொல்ற காரியம் சில நேரத்தில் பைத்தியமா தான் இருக்கும். ஆமே, மோசே போய் கோலை நீட்டு, செங்கடல் பழக்கம்னு சொல்றார். மோசே இப்ப போய் கோலை இப்படி நீட்டிட்டு இருக்கிறா, பாக்குறவனுக்குலாம் எப்படி இருந்திருக்கும்? கோலை நீட்டான செங்கடல் பழக்கமா? இது எங்க நடக்கும்? ஆனா செய்ய வேண்டியதை வார்த்தையின்படி செய்வேனே ஆனால் கிரகிக்க கூடாத சில அதிசயங்களை என் வாழ்க்கையில கர்த்தர் செய்து காட்டுவார் நம்புற தேவ பிள்ளைங்க மட்டும் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் வார்த்தையின்படி என் வாழ்க்கையில ஒவ்வொரு ஸ்டெப் நான் எடுத்து வைப்பேனே ஆனால் எந்த பாதை ஆனாலும் அதுல ஒன்னே ஒண்ணுதான் வெளிப்படும், கர்த்தருடைய மகிமை மட்டுமே. எந்த காரியத்திலே அது சின்ன காரியமோ பெரிய காரியம், சின்ன விஷயமா பெரிய விஷயமோ, ஹல்லேலூயா, எந்த ஒரு காரியமானும் அவருடைய வார்த்தையின்படி நான் எடுத்து வைக்கிற ஸ்டெப் ஆனால் அதிலே மகிமை கன்ஃபார்ம். அது நிமித்தம் ஒரு ஆளாவது கர்த்தரை அறிந்து கொள்வார்கள். இங்க யாருமே பா அவர் பெரிய இப்படி சொல்லல, ஆனா பார்த்துட்டு இருக்கிறவன் சொல்றான், டேஸ்ட் பண்றவன் சொல்றான். ஆமே, வேதம் சொல்லுகிறது கர்த்தர் தமது மகிமையை வெளிப்படுத்தினார். அநேக சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம். இங்க தேவன் தம்மை தேவனாய் வெளிப்படுத்த காரணம், அங்கே வெளிப்பட காரணம் ஒன்னே ஒண்ணுதான், அவர் சொல்றபடி செஞ்சாங்க. அவர் சொல்றபடி செய்யணும்னா என்னுடைய ஆசைகள் அங்கே அடிபடும், என்னுடைய எண்ணங்கள் அடிபடும், நான் நினைச்சு வச்சிருக்கிற சில கால்குலேஷன்ஸ் எல்லாம் அடிபடும். அவர் சொல்றபடி நான் செய்யும் போது சில பாதைகள் எனக்கு புரியாததா இருக்கும், சில பாதைகள் நடக்கும்போது சொன்னனே பைத்தியம் மாதிரி தெரியும் பார்க்குறவங்களுக்கு. சிலர்லாம் அதை வெளியில இருந்து பார்க்கும்போது என்ன பைத்தியக்கார மாதிரி, இந்த காலத்துல இவன் இப்படி இருக்கிறான், அவரை பிடிச்சிக்கிட்டு இப்படி ஒரு தெய்வத்தை பிடிச்சிட்டு இவன் கிறுக்கு மாதிரி பண்ணிட்டு இருக்கிறான், இப்படி சொல்றது மாதிரி இருக்கும். ஆனா அப்படி செய்கிறவங்க வாழ்க்கையில தேவன் யார் என்பதை நிரூபித்து காட்டுவார். ஆமென். இந்த ராத்திரி ஒரே ஒரு செய்தி தான், வாழ்க்கையில தேவன் வெளிப்படணுமா சொல்றபடி செய்யுங்க, சொல்றபடி செய்யுங்க. நோவாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தனக்கு கற்பித்தபடி எல்லாம் செய்தான். செய்யும் போது எத்தனை பேர் கிண்டல் பண்ணியிருப்பாங்கல்ல, எத்தனை பேர் கிண்டல் பண்ணியிருப்பாங்க, எத்தனை பேர் சிரிச்சிருப்பாங்க, எத்தனை என் வீட்டுக்காரர்களே சில நேரத்தில் மனைவியே சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கெல்லாம் இது தேவையா? அது 120 வருஷம் கிட்ட அந்த பேழை செய்கிறார், ஒரு நாள் கூட ஒரு மழைக்கான எந்த அறிகுறியுமே இல்லை. அட்லீஸ்ட் ஒரு மாசத்துக்கு ஒருக்கா அந்த மேகம் கற்கிறது போல தெரிஞ்சாலாவது நோவாவுக்கு ஒரு தைரியம் இருக்கும். இது எதுவுமே கிடையாது. பேழை கட்டிட்டாரு, எல்லாம் முடிஞ்சிச்சு. பைபிள் சொல்லுது அவர் சொன்னபடி செய்து முடித்தார். பார்க்கிறவங்களாம் சிரிச்சிருப்பான். ஆனா ஒரு நாள் வந்த போது எல்லாரும் பார்த்து அறிந்து கொள்ந்தார்கள் அவன் யாரை சேவிக்கிறான் என்பதை, அவன் யாருடைய தேவன், அவனுடைய தேவன் யார் என்பதை உலகமே அறிந்து கொள்ளும்படியா. ஆமென். என்னுடைய செயல்கள், என்னுடைய கிரியைகள் எதன் அடிப்படையில் இருப்பது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆண்டவர் என்ன பிரிச்செடுத்தது ஒரே ஒரு நோக்கம், இப்ப நான் உன் தேவனா இருக்கிறேன்ப்பா, நான் உன் தேவனா இருக்கிறேன். சில காரியங்கள் எல்லாம் மற்ற மதத்தினர்கிட்ட நம்ம பார்த்து படிக்கணும். அவங்க செய்யற சில கிரியைகள்லாம் பார்த்தீங்கன்னா, சில காரியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க எந்த தெய்வத்தை ஆராதிக்கிறாங்கிறது கிளியரா காமிச்சிடும், சரியா காமிச்சு தரும். நமக்கு தெரியும் இவங்க யாரை ஆராதிக்கிறாங்க, இவங்க எந்த தெய்வத்தை தொழுது கொள்ளுகிறார்கள் என்பது அவங்க செய்கிற சில கிரியைகள். ஏன்னா அவங்க இதை செய்யக்கூடாதுன்னு இதை செய்ய மாட்டாங்க, இதை செய்யணும்னா சரியா செஞ்சிருவாங்க. ஆமே. அதுல ரொம்ப லேக்கா இருக்கிறது, அது செய்யாம இருக்கிறது வேற யாரும் அல்ல. வீட்டில் போய் கண்ணாடி பார்த்துக்கோங்க. சில நேரத்துல எல்லாம் ஷேமா இருக்குங்க. நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், சில ஊழியத்துக்கெல்லாம் போகும்போது சிலர்லாம் தங்கள் தெய்வத்துக்காய் காண்பிக்கிற பக்தி எல்லாம் பார்க்கும்போது எனக்கெல்லாம் அசிங்கமா இருக்கும். ஏன்னா நம்மளை வந்து கார்ல போக வச்சிருப்பாரு, நம்ம அந்த வெயில்ல ஏசியில போயிட்டு இருப்போம், அந்த வெயில்ல செருப்பு போடாம நடப்பாங்க பாருங்க, செருப்பு போடாம நடப்பாங்க.
அதில் சின்ன பிள்ளைங்க இருப்பாங்க, வாலிப பிள்ளைங்க இருப்பாங்க, வயதானவங்க நடப்பாங்க பாருங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவர் மட்டும் இப்படியெல்லாம் சில ரூல்ஸ் எல்லாம் நமக்கு வச்சுருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். நீ டெய்லி சர்ச்சுக்கு வரும்போது காரில் வரக்கூடாது, வீட்டில் இருந்து செருப்பு போடாமல் பகலில் 12 மணிக்கு நடக்க தொடங்கணும், ராத்திரி 7 மணிக்கு தான் மீட்டிங், 7 மணி வரை நீ சுற்றி நடந்து 7 மணிக்கு தான் ஏசி ஹாலுக்குள்ளே நீ கால் வைக்கணும். இப்படி மட்டும் கண்டிஷன் போட்டால் இதில் எத்தனை பேர் வந்திருப்பீங்க? ஹலோ, எல்லாம் யோசிக்கணும். அவர் நமக்கு எவ்வளோ லகுவாக்கி தந்திருக்கிறார் தெரியுமா? சில விஷயங்களை எவ்வளோ லகுவாக்கி தந்திருக்கிறார் தெரியுமா? ஒன்றும் வேண்டாங்க, பழைய ஏற்பாட்டு காலத்தில் யாருங்க பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போக முடியும்? பல நேரத்தில் நம்ம யோசிப்போம், ஆபிரகாம் காலத்தில் பிறந்திருந்தா, ஈசாக்கின் காலத்தில் பிறந்திருந்தா, அந்த கோத்திரத்தில் பிறந்திருந்தா, அந்த கோத்திரத்தில் பிறந்திருந்தா ஒன்றும் நடந்திருக்காது. உள்ளே போனோன்னா நீ அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கணும், அதுக்குன்னு தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கணும். இல்லை எல்லாருக்குள்ள உள்ளே போக முடியாது, பிராகாரத்துக்குள்ளே நிற்கிறதே பெரிய விஷயம். ஆனால் அவர் என்னெல்லாம் செஞ்சிருக்கிறார் தெரியுமா? எல்லாத்தையும் தரமட்டமாக்கிட்டு என்ன அவர் இடத்துல கொண்டு வரதற்காக அவர் அங்கிருந்து எனக்கு இடத்துக்கு வந்தார் பாருங்க. இது அவர் எனக்கு பாராட்டின கிருபை, இது எனக்கு அவர் செய்த மேன்மை, இது என் மேல் வைத்த பாசம். சொல்றவங்க எல் ஷடாய் ஆராதிப்பே, எலோஹி ஆராதிப்பே, அடோனாய் ஆராதிப்பே, இயேசுவா ஆராதிப்பே, எல் ஷடாய் ஆராதிப்பே, எலோஹி ஓ அடோனாய் ஆராதிப்பே, இயேசுவா. நான் உங்கள் தேவனாய் இருப்பதற்காக நான் உன்னை அழைத்திருக்கிறேன். அவர் என் தேவனுங்கிறத நான் காட்டணும். இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் இது ரொம்ப எதிர்பார்க்கிறார். ஆமா, நான் சொல்லி காட்டுவதில் இல்லை, நான் வாழ்ந்து காட்டணும்னு கர்த்தர் விரும்புகிறார். எப்படி வாழ்ந்து காட்டுறதுக்கு? உடனே சொல்றபடி நடங்க. எந்த ஒரு காரியத்தை செய்யும் போதும் அன்பா சொல்றேன். இன்னைக்கு நிறைய பேர் இதை செய்ய, நானும் செய்ய மாட்டேங்கிறேன், நிறைய பேர் செய்ய மாட்டேங்கிறேன். நமக்கு தான் எல்லாமே இப்போ தெரிஞ்சிருச்சுல, ஓவரா படிச்சிட்டோம். ஆண்டவர் பைத்தியங்களை தெரிந்தெடுக்க காரணமே உனக்கு ஒன்றும் தெரியக்கூடாது, நான் சொல்றது மாதிரி தான். ஆனாலும் ஆண்டவர் கிருபை நம்மளை படிக்க வச்சதுனால சில காரியங்கள்லாம் நமக்கு தெரிஞ்சதுனால அவர்கிட்ட கேட்க மாட்டேங்கிறோம். திராட்சரசம் எப்படி உருவாக்கணும்னு எனக்கு தெரியும் ஆண்டவரே, அதனால எப்படி சாம்பார் குறைஞ்சுன்னா தண்ணி ஊற்றினா போதும், எங்களுக்கு நான் செஞ்சிடணும். எங்களுக்கு தெரியும், சில சொல்யூஷன்லாம் தெரியும், நான் செஞ்சிடறேன். அப்படி நீ செய்வேன்னா சரி, நீ நினைக்கிற காரியம் நடக்கிறது போல இருக்கலாம்ப்பா, ஆனா நான் உன் தேவனுங்கிறத, நான் உன் தேவங்கிறத ஆண்டவர் விரும்புற. ஆண்டவர் ஆபிரகாமின் தேவனாய் அறியப்பட்டவர், ஈசாக்கின் தேவனாய் அறியப்பட்டவர், யாக்கோபின் தேவனாய் அறியப்பட்டவர், என்னுடைய தேவனாய் இந்த தேசத்துக்கு அறியப்பட விரும்புகிறேன். அப்படி நான் காண்பிக்க விரும்புகிறேன்னு சொல்றவங்க மட்டும் முழங்கார் பண்ணிடலாமா? ஒரு 5 நிமிடங்கள் மட்டும், நேரம் போயிடுச்சு, மன்னித்துக் கொள்ளுங்கள். ஒரு 5 நிமிடங்கள். ஆண்டவரே, அவங்க சொற்படி நடக்க எனக்கு கிருபை தாங்க. கிருபையா என்னை நடத்தி செல்லும், தயவா என்னை காத்து கொள்ளும், அன்பா என்னை அணைக்கும் ஆத்ம. ஆண்டவர்கிட்ட விட்டு கொடுத்து சொல்லுங்க, கிருபையா என்னை நடத்தி செல்லும், தயவா என்னை காத்து கொள்ளும், அன்பா இயேசுவே என் நேசரே, தோளின் மீதே சாய என் உள்ளமே. எங்களை மாத்துகப்பா, தோளின் மீதே சாய என் உள்ளம் ஏங்குதே. கிருபையா ஆண்டவரே, அப்படியே கேளுங்க பார்க்கலாம்.
ஆண்டவரே உங்க சித்தம் நடக்கட்டும்ப்பா. உங்க வார்த்தையின்படி என் செயல்கள் இருக்கட்டும் ஆண்டவர். நேசரே கிருபையா கிருபையா என்னை நடத்தி செல்லும் தயவா. ஏசப்பா ஏசப்பா ஒரே ஒரு வார்த்தை சொல்ல, உம்மை பற்றி கொண்டு உம்மை பற்றி கொண்டு உமக்காக வாழ்ந்திட, உம் பாத சுவடை தினமும் தொடர்ந்திட. உம்மை பற்றி கொண்டு உம்மை பற்றி கொண்டு உமக்காக வாழ்ந்திட, உம் பாத சுவடை தினமும் தொடர்ந்திட. உமக்குள்ளே உமக்குள்ளே மறைந்திட, உங்க மேலே படர்ந்திட. உமக்குள்ளே மறைந்திட, உம் மேலே. இந்த உலகை வெறுத்து இந்த உலகை வெறுத்து உம்மோடு இணைந்திட, இந்த உலகை வெறுத்து. ரெண்டு கரத்தை உயர்த்தி இயேசுவே இயேசுவே என் நேசரே, தோளின் மீதே சாய எங்கள் உள்ளம் வேகுதே. தோளின் மீதே சாய என் உள்ளம் ஏகுதே. தோளின் மீது சாய என் உள்ளமே கிருபையா தயவா ஓ அன்பா நேசரே கிருபையா. ஆண்டவர் அப்படியே விட்டு கொடுக்கலாமா? ஆண்டவரே உங்களை பிரதிபலிக்கிறவனா, உங்களை பிரதிபலிக்கிறவனா. எல்லாரும் இந்த வார்த்தைக்கு முன்ன எத்தனை பேர் உண்மையில விரும்புறீங்க? சும்மா நீங்க கை வைத்த வேணாம். ஆனா இந்த வார்த்தையை கேட்டு, ஆண்டவரே நீர் என் தேவனா இருக்கிறத மற்றவங்க பார்க்கணும்ப்பா. அப்படி என் வாழ்க்கை இருக்கட்டும் விட்டு கொடுக்கிற தேவ பிள்ளைங்க, வைக்கப்படாம உங்க வலது கரத்தை உயர்த்து, உங்க இடது கரத்தை இருதயத்துல வைத்து ஒரே ஒரு வார்த்தை செபிங்க. ஆண்டவரே உங்க சொற்படி நடக்க எனக்கு கிருபை தாங்க. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். மரியாதை சொன்ன அழகான சுவிசேஷம். ஆமென், அழகான சுவிசேஷம். சபை அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ. ஏன் இந்த குறை மாறல தெரியுமா? அவர் சொல்றத நீ செய்யல. ஏன் இன்னும் நீ இப்படியே இருக்கிற தெரியுமா? அவர் சொல்றத நீ சொல்றத செய்வனா குறைய பார்க்க கர்த்தர் விட மாட்டா. இது நிறைவாகும், வாழ்க்கை நிறைவா இருக்கும். அது மாத்திரமல்ல, உன் வாழ்க்கையில தேவன் யார் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்வார்கள். தேவன் யார் என்பதை அறிந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா. என் சித்தம் வேணாம்ப்பா, என் சித்தம் வேணாம்ப்பா, என் சித்தம் என் ஆசை ஒன்றும் வேணாம். ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையின்படி, உங்க வார்த்தையின்படி, உங்க வார்த்தையின்படி. ஆண்டவரை இத்தனை நாள் ஆராதிச்சோம். என் தேவன் யார் என்பதை நான் சொல்லிதான் தெரியணும்னா, ஆண்டவரே நான் என்ன சரியா அவங்கள நேசிக்கலப்பா. என்னை பார்க்கறவங்க அறிந்து கொள்ளட்டும், என் சொந்தங்கள் அறிந்து கொள்ளட்டும், என் கூட இருக்கிற நண்பர்கள் அறிந்து கொள்ளட்டும், என் கூட வேலை பார்க்கிறவங்க அறிந்து கொள்ளட்டும். நான் உங்க வார்த்தையின்படி நடக்கிறவன். அவர் வார்த்தையின்படி நடந்தீங்கன்னா பாவம் உங்களை நெருங்காதுங்க. அவர் வார்த்தையின்படி நடந்தீங்கன்னா அடிமைத்தனம் உங்களை தொடாதுங்க. இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், சொல்றபடி நீங்க நடங்க. அவர் உங்களுக்கு சொல்றபடி நீ நடக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் மகிமை மகிமை மகிமை. ஷாக்கராபா லா காதா ராபா லே ரஹம் தா ராகா ஷாகாதாரா ரிப்ரோ தராபா ஷியதரா. ஆமென். சில பாரம்பரியங்கள் அவர் சொல்றதை செய்ய விடாது. ஏன் இன்னைக்கு சில காரியத்துக்கு நம்ம கீழ்ப்படிய மாட்டோங்கிறது? சில பாரம்பரியம் கட்டு. இயேசுவின் நாமத்தில் அவர் தேவனா உங்களுக்கு வெளிப்படணும்னா அவர் என்ன சொல்றாரோ செய்யுங்க. அவர் என்ன சொல்றாரோ செய்யுங்க. ஆமா, அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யுங்க. அதனால சிலர் உங்களை ஒதுக்கலாம், உங்களை தள்ளி வைக்கலாம். ஆனா அது நிமித்தம் தேவன் உங்கள் தேவன் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள என் ஆண்டவர் கிரியை செய்வார்.
அதிநிமித்தம் அறிந்து கொள்ள செய்வார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை ஆண்டவர் ஆழமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமே, இதை நான் செய்யறதுனால என் தேவன் வெளிப்படுறது, தேவன் மகிமை வெளிப்படுறது குறையுமானால் அது எனக்கு வேணாம் ஆண்டவரே. ஆனா இதை செய்யறதுனால உலகம் என்ன தள்ளலாம், தேவ மகிமை வெளிப்படுதுன்னா நான் செய்யறேன்ப்பா, நான் செய்யறேன்ப்பா. எனக்கு நீங்க தான்ப்பா முக்கியம், எனக்கு நீங்க தான் முக்கியம். என்ன தெரிந்தெடுத்தது நீர் என் தேவனா இருக்கும்படி, நீர் என் தேவனா. யாரும் கேட்க கூட, உன் தேவன் யார் பார்வன் கேட்க கூடாது ஆண்டவரே. அவனுக்கு தெரியணும் யோசேப்பின் தேவன் யார் என்பது தெரியணும், யாக்கோபின் தேவன் யார் என்பது தெரியணும். ஆமென். இங்க இருக்கிற எங்கள் தேவன் யார் என்பதை உலகம் அறியணும். அப்படி எங்களை மாத்துங்க, எங்களை உருவாக்குங்க. தாழ்த்துகிறோம். இந்த ஆராதனையில் கர்த்தர் மகிமைப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளை நீர் கொண்டு வந்தீர், நீர் இடைப்பட்டிருக்கிறீர், நிரப்பி இருக்கிறீர். பலப்படுத்தி அனுப்புங்க. கேட்ட வார்த்தையின்படி மகிமையாய் உமக்கு சாட்சியாய் உடைய பிள்ளைகளை நிறுத்தும்படி மனதார ஆசீர்வதிக்கிறேன். அந்த அன்பில் இன்னும் நெருங்கட்டும். தொடர்ந்து எங்களை நடத்தும். தாழ்த்துகிறோம். எல்லா கன மகிமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். நீர் எவ்வளவு வேணும் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உண்மையோடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. சமாதானத்தோடு போய் வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.